எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மேலும் 2 வாரங்களுக்கு பொது முடக்கம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 40 நாட்கள் இந்தியா முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து விடுபடுவதற்கான பொது முடக்கத்தை மத்திய அரசாங்கம் அறிவித்திருந்தது. அதில் தமிழகமும் பின்பற்றப்பட்டு கொண்டிருந்த நிலையில் மே 3ஆம் தேதியோடு முடிவடக்கூடிய இந்த நிலையில் மேலும் 14 நாட்களுக்கு இது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 54 நாட்கள் இந்த பொது முடக்கம் என்பது இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து அந்த பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முறை நீட்டிக்கப்பட்டிருக்கிறதுல இந்த சிவப்பு மண்டலம் என்று சொல்லப்படக்கூடிய ரெட் ஜோன்ல 12 மண்டலங்கள் தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்கள் வருகின்றன, சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள். அவற்றுக்கான சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. பச்சை மண்டலம் அதே போல ஆரஞ்சு மண்டலங்களுக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டிருக்கின்றன பெருமளவுக்கு. சிவப்பு மண்டலத்திலும் கூட சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பொது முடக்கம் என்பது மேலும் நீட்டிக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையில கொரோனா என்பது கட்டுப்பாட்டுக்குள் வருமா, வாழ்வாதாரம் என்ன நிலையாகும், சாமானியர்களுடைய நாட்களை கடத்துவதற்கான ஏற்கனவே 40 நாட்கள் பொது முடக்கத்தில் அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. பல தொழில் நிறுவனங்கள் இயங்காத நிலையில தொழிலாளர்களுக்கான வேலை இல்லாத நாட்களில் அவர்கள் ஒவ்வொரு நாளையும் கடத்துவதற்கான சிரமப்படக்கூடிய சூழல்ல அடுத்து வருகின்ற 14 நாட்கள், இன்னும் கூடுதலாக இருக்கின்ற 14 நாட்கள் எப்படி கையாளப்பட இருக்கின்றது. மத்திய அரசாங்கம் சில திட்டங்களை அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. அப்படியான அந்த ஸ்பெஷல் பேக்கேஜஸ் எப்போது அறிவிக்கப்படும் என்கிற நிலையும் கேள்வியும் எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில் தான் மேலும் 2 வாரம் ஊரடங்கு, கொரோனா கட்டுப்படுத்தப்படுமா, வாழ்வாதாரம் என்னவாகும் என்கிற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய நம்முடைய அமர்வில் பங்கேற்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன், அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு சிபி ராதாகிருஷ்ணன், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திரு TKS இளங்கோவன், அஇஅதிமுகவிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவை செல்வராஜ், மூத்த பத்திரிகையாளர் திரு லக்ஷ்மணன். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த தொற்றுக்காக இந்த பொது முடக்கம் நீட்டிக்கப்பட்டிருப்பதில் உங்களுடைய முதல் பார்வையை கேட்டுட்டு அதற்கு பிறகு விவாதத்திற்கு செல்கிறேன். திரு தொல் திருமாவளவன், உங்களுடைய பார்வையில் இந்த நீட்டிக்கப்பட்டிருக்கிற பொது முடக்கம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க என்ன விதமாக அணுகிறீங்க? பொதுவாக பிரதமர் அவர்கள் இதுவரையில் இந்த பொது முடக்கத்தை அல்லது முழு அடைப்பை அறிவித்து வந்தார். கடந்த 2 முறை அறிவிப்பும் அவரே நேரடியாக செய்த ஒன்று. ஆனால் இந்த முறை அவர் அவ்வாறு செய்யவில்லை ஏன் என்று ஒரு கேள்வி எழுகிறது. மத்திய உள்துறை அமைச்சகம்தான் இந்த அறிவிப்பை 3வது முழு அடைப்பை அறிவித்திருக்கிறது. இதிலிருந்து நாம் என்ன யூகம் செய்ய வேண்டியிருக்கிறது என்றால், மக்கள் ஊரடங்கு நீட்டிப்பு செய்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதிருப்தியை வெளிப்படுத்துவார்கள் என்று பிரதமருக்கே ஒரு அச்சம் இருப்பதாகத்தான் நாம் கருத வேண்டியிருக்கிறது. ஊரடங்கு நீட்டிக்க வேண்டிய அல்லது முழு அடைப்பை நீட்டிக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வருகிறது என்றால், இன்னும் நம்மால் இந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்த முடியவில்லை, அது அதிகரித்து கொண்டே இருக்கிறது, எனவே முழு அடைப்பு தேவைப்படுகிறது என்பதை அரசு ஒப்புக்கொள்கிறது. 2 முறை முழு அடைப்பை அறிவித்து கிட்டத்தட்ட 40 நாட்களை கடந்த நிலையில் நாம் என்ன தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு இதை கட்டுப்படுத்தி இருக்கிறோம் என்பதை மத்திய அரசு ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டிருக்க வேண்டும் இந்த 3வது அறிவிப்பை செய்வதற்கு முன்பு. இதுவரையில் எந்த அளவுக்கு நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாநில அரசுகளுக்கு கூட இதுவரையில் போதிய அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. PM கேர்ஸ் என்கிற பெயரில் உருவாக்கப்பட்ட வங்கி கணக்கில் திரட்டப்பட்ட நிதி நிவாரண நடவடிக்கைகளுக்கும் தடுப்பு நடவடிக்கைகளுக்கும் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் தெரியவில்லை. வெறும் அறிவிப்பு மட்டுமே செய்யப்படுகிறது. ஊரடங்கு முழு அடைப்பு நீட்டிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் நோய் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் 0 என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இது குற்றச்சாட்டுக்காக அல்ல, கவலையில் இருந்து மக்கள் நலனிலிருந்து முன்வைக்க வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கிறது. எனவே இந்த 3வது முழு அடைப்பு அறிவிப்பை வரவேற்க இயலாத நிலையில் இருக்கிறோம். மக்கள் பட்டினி கிடந்து சாவதா, நோய் தொற்றினால் சாவதா என்கிற கேள்விக்கு விடை தேட வேண்டிய இடத்தில் இன்றைக்கு நாம் அனைவருமே நிறுத்தப்பட்டிருக்கிறோம். ஒருபுறம் பட்டினி
பொருளாதார நெருக்கடி என்பது மக்களை துரத்தி கொண்டிருக்கிறது, அச்சுறுத்தலை அது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னொரு நோய் தொற்று கட்டுப்படுத்தப்படாமல் பரவிக்கொண்டே இருக்கிறது. சென்னையில் நாளுக்கு நாள் 100, 150, 170 என்று பெருகிக் கொண்டே போகிறது. ஒரு மாத கால இடைவெளியில் அகில இந்திய அளவில் 33,000 தொற்று என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மாதத்தில் முதலாக மார்ச் 19 நம்முடைய பிரதமர் அவர்கள் மக்கள் ஊரடங்கை அறிவித்த போது 500, 600 நோய் தொற்று இருந்தது. அதன் பின்னர் இந்த ஒரு மாத கால இடைவெளியில் 33,000 தொட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த 33,000 பேரும் வெளிநாட்டுக்கு போய் வந்தவர்கள் அல்ல, அல்லது வெளிநாட்டில் இருந்தவர்களோடு நேரடியான தொடர்பு கொண்டவர்கள் அல்ல. இவர்கள் பிரைமரி கான்டாக்ட்ஸ் என்பதையும் தாண்டி செகண்டரி கான்டாக்ட்ஸ் என்கிற நிலையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது. எனவே பொது முடக்கத்தால் தான் இந்த எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஐசிஎம்ஆர் சொல்லக்கூடியது. பொது முடக்கம் வந்ததுனால தான் இன்னைக்கு 1,00,000க்கும் மேற்பட்ட வழக்கு கேசஸ் வந்திருக்க வேண்டியது. ஆனால் இன்னைக்கு அந்த எண்ணிக்கை என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பொது முடக்கம் உதவியாக இருந்திருக்கு அப்படிங்கிறது ஐசிஎம்ஆர் சொல்றது. அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளால் ஏற்படுத்தப்பட்ட அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளால் குறைக்கப்பட்டது என்று சொல்வதை விட, ஒவ்வொரு தனிநபரும் தன்னுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற தன்னச்சத்திலிருந்து அவர்கள் தன்னை தற்காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனால் இந்த எண்ணிக்கை, இது அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளால், அரசாங்கம் மேற்கொண்ட தடுப்பு நடவடிக்கைகளால் இது குறைக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது. எத்தனை படுக்கை வசதிகள் பெருக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனை மருத்துவமனைகள் இதற்காக தயார் நிலையில் இருக்கின்றன, எத்தனை லட்சம் கோடி இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்கிற எந்த விவரமும் இதுவரையில் மத்திய அரசு வெளியிடவில்லை, மாநில வெளியிடவில்லை. ஆகவே மக்கள் தங்களை ஒவ்வொரு நாளும் பத்திரிகையாளர் சந்திப்புகள் மூலமாக எத்தனை பேருக்கு இன்னைக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு, எவ்வளவு சோதனைகள் நடத்தப்பட்டது, இந்தியா முழுக்கவும் அந்த புள்ளி விவரங்கள் கொடுக்கப்படுது, தமிழகத்திலையும் கொடுக்கப்படுது. ஒவ்வொரு நாள் மாலையிலையும் நீங்களும் அதை பார்த்துட்டு இருப்பீங்க. அது ஒரு டெக்னிக்கல் ஆக்டிவிட்டி. ஒரு டெக்னீஷியன் கூட செய்ய முடியும். ஒரு சாதாரணமான ஒரு அறிவியல் உதவியாளர் கூட, அந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அதை நாள்தோறும் வாங்கி படிக்கலாம். இது ஒரு அரசியல் நடவடிக்கை அல்ல, மக்களை காப்பாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கை அல்ல. அரசுகள் என்ன செய்ய வேண்டும், மற்ற நாடுகளில் எப்படி செய்கிறார்கள் என்பதையாவது நாம் கண்டறிந்து அதை பின்பற்ற வேண்டும். வெறும் ஊரடங்கு அறிவிப்பு என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையாக நான் பார்க்கவில்லை. ஊரடங்கும் தேவைதான், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வெறும் அறிவிப்புகள் மட்டுமே போய்கொண்டிருக்கின்றன. நிவாரண அறிவிப்புகள் இல்லை, நிதி ஒதுக்கீடு அறிவிப்புகள் இல்லை, தடுப்பு நடவடிக்கைகளுக்கான செயல் திட்டங்கள் இல்லை. எனவே இது ஏமாற்றத்தை தருகிறது, அச்சத்தை தருகிறது. இது என்னுடைய கருத்து. தொடர்ந்து பேசலாம். இணைப்புல இருங்க திரு திருமாவளவன். திரு சிபி ராதாகிருஷ்ணன் நம்ம இணைப்புல இருக்காங்க. 2-3 விஷயங்களை அவர் முன்வைக்கிறார். ஒன்று, இதுல ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கலாமே, இதுவரை அரசாங்கம் என்ன முயற்சிகள் எடுத்திருக்கிறது, என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் வெளிப்படையாக கொடுத்திருக்கலாம். மாநில அரசுகளுக்கு போதுமான நிதி இன்னும் கொடுக்கப்படல. அப்புறம் பிஎம் கேர் ஃபண்டுக்கு வரக்கூடிய விஷயங்கள்லையாவது என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். இதுவரை நடந்திருக்கிற இந்த கட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கை என்பது தனி மனிதர்களாக மக்களாக முன்வந்து அதனால் குறைஞ்சதை தவிர அரசாங்கத்தின் நடவடிக்கை அல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை திரு திருமாவளவன் முன்வைக்கிறார். நீங்க தொடரலாம் திரு ராதாகிருஷ்ணன். சகோதரர் திருமாவளவன் அவர்கள் வைத்த எந்த வாதத்திலும் ஒரு நியாய உணர்வே இல்லாமல் வைப்பது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். அதை வைத்திருக்கிறார். அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காமல் இது கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று சொல்வது விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் மோடி அவர்கள் கொண்டு வந்த இந்த ஊரடங்கும் கட்டுப்பாடும் தான் எல்லா நாடுகளிலும் பின்பற்றப்படுகிறது. இது பின்பற்றப்படாத காரணத்தால் தான் நியூயார்க்கில் இன்றைக்கு சொல்லொண்ணாத துயரத்தை, உலக வல்லரசின் முதலிடத்தில் இருக்கின்ற அமெரிக்காவில் நியூயார்க்கில் தினந்தோறும் சாதாரண மனிதர்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பின்பற்றாத காரணத்தால் தான் இத்தாலியிலே மிகப்பெரிய அழிவை இத்தாலியும் ஸ்பெயினும் ஐரோப்பிய நாடுகளும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் முன்கூட்டியே ஒரு திட்டமிட்டு இது பரவாமல் தடுப்பதற்கு எடுத்த நடவடிக்கையை பாராட்டுவதற்கு மனமில்லை அவருக்கு. அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது ஒரு சிந்தனையிலே இருக்கிறார்கள். திருமண வீடாக இருந்தால் மணமகனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு பெரிய காரியம் நடந்த சாவு வீடாக இருந்தால் பிணமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இவர்கள் எதிலையும் அரசியல் செய்யட்டும், ஆனால் உலகமே இன்றைக்கு
இரண்டாம் உலகப் போரை காட்டிலும் ஒரு மோசமான சூழலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நம்மை விட விஞ்ஞானத்தில் முன்னேறிய நாடுகள் சிக்கி திணறிக் கொண்டிருக்கின்றன. நம்மை போன்ற ஏழைகளும் பணக்காரர்களும் கலந்திருக்கின்ற ஒரு நாட்டில், மிக அதிகமாக ஏழைகள் மட்டுமே வாழ்கின்ற ஒரு நாட்டில் இவ்வளவு கட்டுப்பாட்டோடு இது தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதில் அரசியல் செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள மறுக்கின்றவர்களை நிச்சயமாக மக்கள் புறக்கணிப்பார்கள். நீங்களே சொல்ல மாதிரி ஏழைகள் நிறைந்த ஒரு நாடு இந்தியா அப்படிங்கறத நீங்களும் பதிவு பண்றீங்க. நிறைய அடித்தட்டு மக்கள், எளிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கான திட்டங்களை அறிவித்துட்டு இதை சொல்லியிருக்கலாமேங்கிற எதிர்க்கட்சியினுடைய பார்வையை நம்ம வெறும் அரசியல்னு ஒதுக்கலாமா? முற்றிலுமாக அரசியலாக்கப்படுகிறது. எது ஒதுக்கப்படவில்லை? நீங்கள் வட இந்தியாவிலே இருந்து வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, தமிழகத்திலே வாழ்வாதாரத்திற்காக வந்திருக்கின்ற தொழிலாளிகளுக்கு ஒரு 15 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, 1 கிலோ எண்ணெய் இதுவரை எந்த அரசாலும் தரப்பட்டு இருக்கிறதா? இந்த மாநில அரசு எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கை ஏழை எளிய மக்களை, தொழிலாளர்களை காப்பதற்காக எடுத்திருக்கின்ற நடவடிக்கை இல்லாமல் வேற என்ன? தொடர்ந்து மத்திய அரசு, மாநில அரசாங்கத்துக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கலங்கிறார். உணவு பொருட்கள் வேண்டும் என்று சொன்னாலும் கூட, இல்ல எவ்வளவு உணவுப் பொருட்கள் வேண்டும் என்றாலும் கூட உடனடியாக தருவதற்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, நிதி ஒதுக்கப்பட்டே கொண்டே வருகிறது. படிப்படியாக தேவைகளை உணர்ந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. எந்த நிதியும் படிப்படியாகத்தான் ஒதுக்கப்படும். இவர்கள் கேட்டுவிட்டார்கள் என்பதற்காக நிதி ஒதுக்க முடியாது. ஒரு பேட்டியிலே கூட சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சொல்லி இருந்தார்கள், 2 ஆண்டுகள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிதிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு விட்டார்கள், அதையாவது ஒதுக்கி தரக்கூடாதா என்று கேட்டார். அவருக்கு நான் சொல்லுவேன், ஒவ்வொரு ஆண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூட நிதி படிப்படியாகத்தான் ஒதுக்கப்படுகிறது. ஒரே ஒரு 5 ஆண்டுகளுக்கு இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள் என்பதற்காக 5 ஆண்டுகள் நிதியை ஒருமுகமாக இதுவரை எந்த அரசும் ஒதுக்கி தரவில்லை. நிதி பற்றவில்லை என்று கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. அதை தொடர்ந்து மத்திய அரசு படிப்படியாக ஒதுக்கி கொண்டே இருக்கிறது என்பதும் யதார்த்தமான உண்மை. படிப்படியாகங்கிறதுலதான் 3வது முறையாக பொது முடக்கம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு முறை மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த ஸ்பெஷல் பேக்கேஜ் 1,70,000 லேக்குக்கு நமக்கு வந்து 1,70,70,000 கோடி ரூபாய் அளவுக்கான அந்த ஒரு பேக்கேஜ் ஒதுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு என்ன கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்விகளை தான் எழுப்புறாங்க. 3வது ஒரு முடக்கத்துக்கு போகிறோம். அப்ப மாநில அரசாங்கங்கள் அங்கங்க செய்யறாங்க. நிதி இப்பொழுது முறையாக செலவழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இல்ல ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவழிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அது பைப் லைனில் அடிமட்டத்தை வந்து அடைந்து கொண்டிருக்கிறது. அது அடைந்து கொண்டிருக்கிற பொழுது அதை மத்திய அரசு முழுமையாக கண்காணித்துக் கொண்டு வருகிறது. எந்த இடத்தில் எது தேவை என்று சொன்னாலும் தானாக முன்வந்து ஒதுக்கக்கூடிய பிரதமரை இந்த நாடு பெற்றிருப்பதுதான் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாக எதிலையுமே அரசியல் செய்ய வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாதவர்களாக எதிர்க்கட்சியினர் நம்முடைய தேசத்திலே இருப்பதுதான் மிகப்பெரிய விந்தையாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். சொல்லுவேன், பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற நிறைவு செய்யுங்க. இல்ல நீங்க தொடருங்க, நான் அதை என்னுடைய அடுத்த இதுல சொல்லி. சரி, ரைட். என்னன்னா, உங்களுக்கு தெரியாததுல கோவையில் மேற்கு மண்டலத்தில் இருக்கிறீங்க. அங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள், அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அவர்களுடைய நிலையெல்லாம் நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. அதற்கு என்னெல்லாம் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு டி.கே.எஸ். இளங்கோவன், இங்கே இந்த நேரத்தில் திரு சிபிஆரும் அந்த குற்றச்சாட்டை தான் வைக்கிறாரு. தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட விஷயங்களும் அரசியல் குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருக்கு. இந்த நீட்டிப்பு என்பது தவிர்க்க முடியாதது, வல்லுநர் குழு அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஆனா இந்த நீட்டிப்புல தளர்வுகளும் நிறைய கொடுத்திருக்கிறாங்க. இப்ப சிவப்பு மண்டலங்களாக இருக்கக்கூடிய இடத்துல கூட நிறைய தளர்வுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. தனியார் நிறுவனங்கள் 33% பணியாளர்களோடு இயங்க முடியும், ஐடி நிறுவனங்கள் இயங்க முடியும் அப்படின்னா தளர்வுகள்லாம் வந்திருக்கிறது. குறைந்தபட்சமாக இந்த தளர்வுகளோடு இந்த முடக்கம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததுன்னு பாக்குறீங்களா? கட்டாயமாக இன்றைக்கு வந்த செய்தி கூட சென்னையிலே ஏறத்தாழ 200 பேருக்கு மேல், தமிழ்நாட்டில் 200 பேருக்கு மேல் 40 நாள்
வீட்டு ஊரடங்கு உத்தரவுக்கு பிறகு இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. அதிகரித்து கொண்டே வருவதற்கான காரணத்தை அரசு விளக்க வேண்டும். காரணம் ஒன்றுதான் எனக்கு தெரிந்தவரை, இந்த அரசு மக்கள் முறையாக பரிசோதனைகளை நடத்தவில்லை. முதல் தவறு, 5 லட்சம் துரித பரிசோதனை கருவிகள் வாங்கியதாக சொன்னார்கள். தமிழ்நாட்டிற்கு 1 லட்சம் கருவி வருகிறது என்று சொன்னார்கள். அது வந்த பிறகு அந்த கருவிகள் சரியில்லை, எனவே வேறு வாங்க வேண்டும் என்கிற நிலையிலே அவை நிறுத்தப்பட்டு விட்டன. புதிதாக பரிசோதனைகளில் நடக்க இந்த நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்பதை இந்த அரசு புரிந்து கொள்ளவில்லை. தொடர்ந்து முதல் நாளிலிருந்தே இந்த சோதனைகளை தொடங்கி இருந்தால் ஒருவேளை இந்த நோயை கட்டுப்படுத்தி கூட இருக்கலாம். ஆனால் அதை செய்யவில்லை. ஒன்று. இரண்டாவதாக, சகோதரர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும் பொழுது மத்திய அரசு தொடர்ந்து நிதி கொடுத்து வருகிறது என்று சொன்னார். ஆனால் இங்கே இருக்கிற முதலமைச்சர் தொடர்ந்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி நிதி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் வந்திருந்தால் அவர் ஏன் கேட்க போகிறார் என்று தெரியவில்லை. எதிர்க்கட்சிகள் இதில் அரசியல் செய்கிறது என்பது இது ஏற்றுக்கொள்ள முடியாத குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகள் இந்த ஆட்சிக்கு துணையாக, ஏனென்றால் இது பிரச்சனை மக்கள் பிரச்சனை, அரசியல் பிரச்சனை அல்ல, இது தேர்தல் நேரத்து பிரச்சனையும் அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று வரும்பொழுது அரசாங்கங்கள் சரியாக செயல்படவில்லை என்றால் அதை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சிக்கு இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் இப்பொழுது எந்த முடிவையும் எடுக்கப் போவதில்லை. எதிர்க்கட்சிகள் மத்திய மாநில அரசுகளை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வதை தாண்டி வேறு எதுவும் செய்யவில்லை. இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். அதைத்தான் இப்பொழுது எதிர்க்கட்சிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குறை சொல்வது என்பது ஒரு செயலை சரியாக அரசுகள் செய்யவில்லை என்றால் அதை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் எதிர்க்கட்சிக்கு தான் இருக்கிறது. அதை நாங்கள் செய்து வருகிறோம். இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திரு விஜயபாஸ்கர் பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு குறிப்பு சொல்றாரு திரு டி.கே. இளங்கோவன். அவரு இந்தியா முழுக்க எடுக்கப்படுகின்ற சோதனைகளை விட தமிழகத்துல அதிகப்படியான சோதனைகள் நம்ம செய்யறோம், குறிப்பா சென்னையில இந்த டெஸ்டிங் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால எண்ணிக்கை கூடுகிறது அப்படின்னு அவர் கம்பேரிட்டிவா சொல்றாரு. அப்புறம் குணமடைகிறவர்கள 54% தமிழ்நாட்டுல தொற்றுல இருந்து குணமடைகிறாங்கன்றாரு. அதையெல்லாம் ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன், எவ்வளவு பேருக்கு இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ தமிழ்நாட்டிலே 7.5-8 கோடி மக்கள் இருக்கிற இடத்திலே ஒரு 1 லட்சம் பேர் அல்லது 1,10,000 பேருக்கு தான் சோதனை நடைபெற்றிருக்கிறது. அந்த சோதனையிலே இவர்கள் கண்டுபிடித்தது 2,500 பேர். இன்றைக்கு 2,400 500 தொட்டு இருக்கிறது என்று கருதுகிறேன். இந்த புள்ளி விவரம் கையிலே இல்லை. நாள்தோறும் அதிகரித்து வருகிறது. சோதனை பரவலாக செய்யப்பட வேண்டும். ஒரே நாளில் சென்னையில் 200 பேருக்கு இந்த தொற்று வருகிறது என்றால் 176 பேர் சோதனையை அதிகப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு தானே இருக்கிறது. அதான் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கிறதுனால தான் இந்த எண்ணிக்கை வருதுங்கிறார் அவர். அதை செய்ய வேண்டும் என்பதுதான். அதான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கல. இவங்க 40 நாளைக்கு அப்புறம் இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க சோதனையே மெதுவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சோதனை அதிகரிக்கிறதுன்னு சொல்றாங்க. இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். இந்த நோயாளிகளுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை தர வேண்டும். அதை தாண்டி என்னுடைய சிந்தனை எல்லாம் இந்த ஏறத்தாழ சென்னையிலே மட்டும் அன்றாட கூலிகள், தினக்கூலி தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்பவர்களிலிருந்து லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்பு, பசிக்கு உணவிட வேண்டும். அது இல்லை என்றால் அவர்கள் வீதிகளுக்கு தான் வருவார்கள். எங்கேயாவது போய் பணம் கிடைக்கிறதா என்று பார்ப்பார்கள். இந்த முழு அடைப்பு என்பது தோற்று போய்விடும். இதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசு எந்த அளவுக்கு செய்திருக்கிறது என்றும் தெரியவில்லை. இணைப்புல இருங்க திரு டி.கே. இளங்கோவன், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு செல்வராஜ் இருக்காரு அதிமுக இருந்து. நாங்க கல்யாண வீட்டுல மணமகனா இருக்கணுங்கிறதெல்லாம் எங்க ஆசை இல்லை. மக்களுக்கு பாடுபடணுங்கிறது தான் எங்க ஆசை. மணமக்களை வாழ்த்துறது தான் எங்க வேலை. நல்ல சேலை செஞ்சுச்சுன்னா நாங்கள் அட்சதை தூவி வாழ்த்துவோம். இது நீங்க சொல்ல வேண்டிய இடம் அண்ணா அறிவாலயம். அண்ணா அறிவாலயத்துல நீங்க இன்னைக்கு எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது, நீங்கள் சொல்ல வேண்டிய இடம் அண்ணா அறிவாலயம் தான். தளபதி இடத்திலே தான் நீங்கள் இதையெல்லாம் எடுத்து வைக்க வேண்டும். நம்ம தொடர்ந்து பேசலாம். நாங்கள் உதவி செய்வதாக வந்தோம். நாங்கள் சோறு போடுகிறோம் என்கிறோம். அதை தடுப்பதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி செய்ததே. அதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். அந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி திரு செல்வராஜ்,
இப்போ வந்து நிதிகளை பத்தி எதிர்க்கட்சிகள் அதிகமா பேசுறாங்க. நிதியை வழங்குவதில் மத்திய அரசாங்கம் இன்னும் மாநில அரசுகளுக்கு அதிகமான நிதியை ஒதுக்கணும்னு திரு திருமாவளவன் குறிப்பிடுறாரு, திரு டி.கே. இளங்கோவன் சொல்றாரு. நீங்க தான் சொல்லணும், மத்திய அரசாங்கத்திடமிருந்து மாநில அரசாங்கத்துக்கு போதுமான நிதி இருக்கிறதா, வருகின்ற இந்த 14 நாட்களை எதிர்கொள்வதற்கு மாநில அரசாங்கம் எவ்வளவு தூரம் இதுல வந்து தயாராக இருக்கிறது? அதுக்கு முன்னாடி அண்ணா இளங்கோ அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, இன்னைக்கு டெஸ்டெல்லாம் பார்க்குறது இந்த சோதனை வந்து அதிகப்படுத்தணும் பண்ணலன்னு. 1,03,040 பேருக்கு சென்னையில் மட்டுமே இது வரைக்கும் சோதனை பண்ணியிருக்கு. அதெல்லாம் முறையாக போயிட்டுருக்கு. தமிழ்நாடு முழுவதும் 44 சோதனை நிலையங்களில் இன்னைக்கு எல்லாருடைய ரத்தங்கள் எடுத்து கொடுத்து சோதனை பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல விதமான நோயாளிகளும் புதுசாக எதுவும் கிடையாது. இல்லை, அந்த ரத்த சோதனை கொடுத்த அந்த டெஸ்ட் பார்க்குறோம் இல்லைங்களா, அதுதான் சொல்கிறேன். அதாவது இன்னைக்கு வந்து தமிழக அரசு வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. எல்லா விதத்திலும் எல்லா மக்களும் பாதிக்காத அளவுக்கு தினசரி ஒரு நாளைக்கு 4 முறை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இடத்துல, காவல்துறை அதிகாரிகள் இடத்துல, மாநகராட்சி நகராட்சி அதிகாரிகள் உட்பட எல்லா இடத்துலையும் நேரடியாக முதலமைச்சரே பேசி இன்னைக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காரு. இவங்க தலைவர் மாதிரி ஒரு ஏசி ரூமில் உட்காந்து ஒரு இதை மட்டும் டிவியை மானிட்டரை வச்சுட்டு மட்டும் பேசுறது இல்லை. மக்களோட நேரடியாகவே தொடர்பு வச்சு அவர் சந்திச்சுட்டு இருக்காரு. அவர் கட்சிக்காரரோட பேசுறது இல்ல, அதிகாரிகளோட பேசி மக்களுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காரு. அதோட நீங்க பொருளாதாரத்தை பத்தி கேட்டீங்க. முதலமைச்சர் அவர்கள் கடைசியாக பிரதமர் அவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுதும் கூட 1000 கோடி ரூபாய் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பு பணம் கேட்கப்பட்டு இருக்கிறது. 2 முறை கொடுத்த பணத்துக்கு பிறகு பணம் வரவில்லை. ஆனால் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இது குற்றச்சாட்டு குறையா நான் சொல்ல, பொதுவாகவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விஷயத்தில் இன்னைக்கு எடுத்துட்டு 1971 என்ன விலைக்கு வித்துதோ அதே விலைக்கு இன்னைக்கு ஒரு பேரல் 156 லிட்டர் பெட்ரோல் டீசல் கொண்ட கச்சா எண்ணெய் வந்து இன்னைக்கு வெறும் $18 விற்குது. அதனால இந்த இதில் வந்து 500 கோடி லிட்டர் ஒரு நாளைக்கு இந்தியாவில் மக்கள் வந்து பயன்படுத்துறாங்க சராசரி கணக்குப்படி. அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு 5 ரூபாய் இன்னைக்கு வந்து கச்சா எண்ணெய்க்கு 3 ரூபா ஒரு தடவை 2 ரூபா ஒரு தடவை வரியா போட்டாங்க இந்த 2 மாசத்துல. அந்த பணமே கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு 2500 கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு வருமானம் வருது. மாசத்துல 75,000 கோடி வருது. வருஷத்துல 9 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வருது. அதனால தாராளமாக மக்களுக்கு செலவு செய்யலாம். 30 கோடி ஏழை எளிய நடுத்தர மக்கள் தான் இருக்காங்க குடும்பம். அதில் 15 கோடி ஏழை மக்களுக்கு தான் பணம் கொடுக்கணும். மாதம் 5,000 ரூபாய் கொடுக்க சொல்லி எல்லாரும் கேட்டுதான் இருக்கிறோம். நிச்சயமாக பிரதமர் நல்ல முடிவெடுத்து இந்த 15 நாள் நீடிக்கிறதுனால நிச்சயமா அது கொடுப்பாரு நினைக்கிறோம். 50 லட்சம் இது வரைக்கும் கொடுக்கல அப்படிங்கிற எதிர்க்கட்சிகளுடைய கருத்தை என்டாஸ் பண்றீங்க. சாரி, தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு அவங்களுடைய கடனை வந்து 3 மாசத்துக்கு தள்ளுபடி பண்ண சொல்றோம். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு 9 லட்சம் கோடி இதுல வருது சார். அது மட்டும் இல்ல, இன்னொரு நான் வருத்தத்தோட சொல்றேன், பெட்ரோல் டீசலுக்கு மத்திய அரசு மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க முதல்ல இந்த 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன பண்ணாங்க, அது நிறுத்திட்டாங்க. மானியமே கொடுக்கறதுல எல்லாம் நேரடியாக கொடுப்போனாங்க. ஆனால் எந்த பெட்ரோல் பங்க்லையும் நம்ம மக்கள் போய் போடுற பெட்ரோல் டீசலுக்கு யாருமே பேன் கார்டு நம்பரோ அல்லது அவங்க ஆதார் கார்டு நம்பரோ வாங்கிட்டு யாருக்கும் பணம் கொடுக்கறதில்ல, மானியம் வர்றதில்ல. அதனால மத்திய அரசு அந்த கொடுக்குற மானியமும் நிறைய மிச்சமாகுது. அதனால இந்த நேரத்தில் வந்து எண்ணெய் நிறுவனங்கள் 4 நிறுவனத்திலிருந்து பணத்தை வாங்கி ஏழை மக்களுக்கு இந்தியா முழுவதும் அந்த 15 கோடி குடும்பங்களுக்கு ஏழைகளுக்கு கொடுங்க. சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு கடனை ஒரு 3 மாசம் கடனை வட்டியோட தள்ளுபடி பண்ணுங்க. 1 கோடி ரூபாய்க்கு மேல வியாபாரம் பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கெல்லாம் வட்டியை மட்டும் தள்ளுபடி பண்ணுங்க. ஏன் இது கொடுக்க முடியாது? அது கொடுக்கலாம், கண்டிப்பா அது கொடுக்கணுங்கிறது உங்க டிவி மூலியமா, எங்க கட்சி மூலியமாவும் ஆட்சி மூலியமாவும் மக்கள் மூலியமா தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள் மூலியமா இதை கெஞ்சி கேட்டுக்கிறோம் பிரதமர்கிட்ட. ரைட், கோரிக்கையாக அதிமுகவும் ஆளும் கட்சியும் வச்சிருக்கு. அந்த உங்களுடைய முதல் கட்ட கருத்தை அதை நான் எடுத்துக்கிறேன். மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்ஸ் வந்து 33,819 பேருக்கு தான் சென்னையில் இது வரைக்கும் டெஸ்டிங் நடந்திருக்கு. அதில் 1080 பேருக்கு இப்போ இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கை. நம்ம அதை தொடர்ந்து பேசலாம். திரு லக்ஷ்மணன், ஒரு பத்திரிகையாளராக இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? இந்த முழு முடக்கம் அல்லது பொது முடக்கம் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாததுங்கிறது தான் மருத்துவ வல்லுநர்கள் குழு சொல்றது, அல்லது உலகம் முழுக்க பல நாடுகள் இதை இன்னும் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. இதுல என்னெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கு? திருமாவளவன் அவர்கள் சொன்னது மாதிரி இந்த ஊரடங்கு நீட்டிப்பை வரவேற்கக்கூடிய மனநிலையில இன்னைக்கு தமிழ்நாட்டுல, ஏன் இந்தியாவில கூட யாருமே இல்லை. ஆனால் இந்த நோய் பரவுகிற வேகத்தை பார்த்து
இந்த அரசினுடைய கோரிக்கைகளை, அறிவுரைகளை ஏற்று அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தை மக்கள் எல்லோருமே புரிஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படி அரசினுடைய அந்த வேண்டுதலை, அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற பொறுப்பை சரிவர செய்து கொண்டிருக்கிற அந்த மக்களை இந்த மத்திய மாநில அரசுகள் எப்படி வச்சிருக்குது, எப்படி வச்சிருக்கணும் அப்படிங்கறதா இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் சொன்னது மாதிரி மத்திய அரசு எதுவுமே செய்யலைன்னு நாம யாரும் குற்றம் சொல்லல. இந்த 40 நாட்களாக முடங்கி கிடக்கிற பொருளாதாரத்தை தட்டி எழுப்புவதற்கு மத்திய அரசு எவ்வளவோ விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த பொருளாதார முன்னேற்றத்தில் அதை ரீஸ்டார்ட் பண்ற விஷயத்துல பங்கெடுக்க போகிற அந்த அடித்தட்டு மக்களை உயிரோடு வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்களுக்காக இந்த மத்திய அரசு எனக்கு தெரிஞ்சு என்ன செஞ்சிருக்குன்னா, ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு தலா 500 ரூபாய் வங்கியில போட்டிருக்கிறாங்க. ஏழை விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளர்களுக்கு வருடத்துக்கு தர வேண்டிய 6000 ரூபாயில முதல் தவணை 2000 ரூபாயை கொடுத்திருக்கிறாங்க. இதை தவிர வேற எதுவுமே செய்யல. சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு நல்லாவே தெரியும், அவரும் கிராமப்புறங்களை நன்றாக அறிந்தவர் தான். அந்த 500 ரூபாய் வைத்திருக்கிற ஒரு பெண்மணி, குடும்ப தலைவி என்ன செஞ்சிட முடியும்? சரி, தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா, மற்ற எந்த மாநிலங்களும் இல்லாத அளவுக்கு சி.பி. ராதாகிருஷ்ணனை ஒப்புக்கொண்ட மாதிரி ஒரு குடும்பத்திற்கும் மே மாதத்துக்குரிய அந்த 15 கிலோ 20 கிலோ இலவச அரிசியும் கூட ஏப்ரல் மாதமே சேர்த்து கொடுக்கிற அளவுக்கு பொது விநியோக திட்டத்தை தமிழக அரசு நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. கூடுதலாக எண்ணெய், பருப்பு போன்ற விஷயங்களை செய்யறாங்க. அந்த தமிழ்நாடு அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என சுமார் 2.5 கோடி பேருக்கு தலா 1000 ரூபாயை ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட தொடக்கத்திலேயே அறிவிச்சு அதை கொடுத்துட்டும் செஞ்சுட்டாங்க. உங்களுக்கு நான் எல்லாருக்குமே நல்லா தெரியும், அந்த 1000 ரூபாய்ங்கிறது 10 நாட்களை சமாளிப்பதற்கு கூட போதாது. ஆனால் அதன் பிறகு ஒரு 30 நாட்கள் நம்ம எக்ஸ்ட்ரா தாண்டி வந்துட்டோம். நான் ஏற்கனவே கொடுத்த அந்த 2.5 கோடி பேருக்கு நான் கூடுதலாக 2000 ரூபாய் தர ஆசைப்படுகிறேன், அதனால கூடுதல் நிதி கொடுங்கன்னு 15 நாட்களுக்கு முன்னாடி முதல் வீடியோ கான்பரன்ஸ்ல பிரதமரிடம் பேசுகிற போது நம்முடைய முதலமைச்சர் கேட்டார், பதில் இல்ல. 3 நாட்களுக்கு முன்பாக 2வது முறையாக வீடியோ கான்பரன்ஸ்ல பேசுற போதும் அந்த வார்த்தையை சொல்லி 1000 கோடியாவது கொடுங்கன்னு கிட்டத்தட்ட கெஞ்சாத குறையா கேட்டோம். எடப்பாடி பழனிசாமி கேட்பது அவரது குரல் அல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தின் குரல். அந்த குரலுக்கு இப்ப வரைக்கும் பதில் இல்ல. அந்த 1000 கோடி எதுக்காக? மருத்துவ உபகரணங்கள் வாங்கணும், எங்களுக்கு பணம் ஒதுக்குன்னு கேட்டார். இப்ப வரைக்கும் பதில் இல்ல. இந்த மாதிரி விஷயத்துல இருக்கிற போதுதான் மத்திய மாநில அரசுகளுக்கு இவ்வளவு தூரம் ஒத்துழைக்கிற மக்களை நீங்க எப்படி நடத்துறீங்கிற கேள்வியை திருப்பி வேதனையோடு திரும்பி பார்க்கிறான். இதை சி.பி. ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் உணர்ந்துக்கிடணும். இன்னொரு விஷயம், இருக்கிற நிதியை வச்சு தமிழ்நாடு அரசு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு விஷயத்த பண்ணலாம். மாநில இந்த கொரோனா நிவாரண நிதினு முதலமைச்சர் ஒன்று தனியா கலெக்ட் பண்ணார். கிட்டத்தட்ட 300 கோடிக்கும் அதிகமா அதுல சேர்ந்திருக்கு. அவருக்கே நல்லா தெரியுது 1000 ரூபாய் பத்தாதுன்னு. அதனாலதான் கூடுதலாக 2000 ரூபாய் கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். அத்தியாவசிய தேவைகள்ல முதல் தேவை பால் தான். நான் தமிழ்நாடு அரசுக்கு அடித்தட்டு மக்களின் சார்பா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த ஊரடங்கு எவ்வளவு நாள் நீட்டிக்கப்படுகிறதோ அது வரைக்கும் பாலின் விலையை சரிபாதியாக குறையுங்கள். 50% விலையை தயவு செய்து குறைச்சிங்கன்னா, நீங்க ஆசைப்படுற மாதிரி 2000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, அது வரலைன்னாலும் இருக்கிற பணத்தை வச்சு சமாளிக்கிறதுக்கு அந்த ஏழை மக்களுக்கு அது மிகப்பெரிய உதவியாக அது அமையும். 2வது, அத்தியாவசிய பொருட்கள் 3 வேளை சாப்பிடணுங்கிறத முதல்ல 2 அரசுகள் என்ஷூர் பண்ணணும். பொருட்களை கொடுக்குறீங்க, அத்தியாவசிய தேவைகள்ல கூடுதலா என்ன வருது? காய்கறி வருது. அதை வீட்டு வாசலுக்கே கொண்டு போனாதான் தொற்றுடைய வேகத்தை நம்மளால குறைக்க முடியுது. அப்படின்னா கோயம்பேடு விஷயத்துல கடந்த 1 வாரமாக அரசு எடுத்துக்கிட்டு வர அந்த கடுமையான கட்டுப்பாடுகளை நம்ம எல்லாருமே பாக்குறோம். அவர்களை வீட்டு வாசலுக்கே எடுத்துட்டு போறதுக்கு அந்த அத்தியாவசிய பொருட்களை, அதற்கும் கூடுதல் நிதி தேவை. சிபிஆர் இதையும் கவனிக்கணும். தயவு செய்து இது மாதிரியான விஷயங்களை மத்திய அரசுக்கு எடுத்து சொல்லி, முதலமைச்சர் கேட்கிற நிதியை நீங்கள் அழுத்தம் கொடுத்து வாங்கி கொடுங்கள். எதிர்கட்சிகளை விமர்சிப்பதும் சரி, மற்றதெல்லாம் நீங்க அப்புறம் வச்சுக்கோங்க. இதுல உங்களுடைய கூடுதல் அழுத்தத்தை செஞ்சு குறைஞ்சபட்ச ஒரு நிதியை ஒதுக்கணும். கேட்காமலேயே கொடுக்கிற பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்கிறதா சொன்னார். நான் வேதனையோடு அதை மறுக்கிறேன். 2 முறை முதலமைச்சர் கேட்டும் பிரதமர் பதிலே சொல்லல. கொடுக்கலைங்கிறது மட்டும் இல்ல, பதில் கூட சொல்லலைங்கிறதை நான் வேதனையோடு இங்க பதிவு பண்றேன். ரைட், தொடர்ந்து பேசலாம். 2-3 முக்கியமான அம்சங்களை மாநில அரசாங்கத்துக்கு குறிப்பிட்டிருக்கீங்க. அதை கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையாக அல்லது உங்களுடைய பார்வையாக முன் வச்சிருக்கீங்க. அந்த விவசாயிகளுக்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறதுல விவசாய கூலிகளுக்கு அது கிடையாது. நிலம் வைத்திருக்கிற விவசாயிகளுக்கான அந்த தொகை என்பது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து. அதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்தடுத்த நாட்களை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான சிக்கல். அரசியலை கடந்து இது மத்திய மாநில அரசுகள் மட்டுமல்ல, தன்னார்வலர்கள் அல்லது தனி மனிதர்கள் அத்தனை பேருமாக சேர்ந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சிக்கலாக மாறி இருக்கிறது. எனவே அடுத்தடுத்த நாட்களை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் தொடர்ந்து பேசும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மேலும் நீட்டிக்கப்பட்டிருக்கிற பொது முடக்கம் குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அமர்வில் நம்மோட ICMR இருந்து ஓய்வு பெற்ற விஞ்ஞானி திரு மாரியப்பன் இருக்காரு.
அவர்கிட்ட அரசியல் சாராமல் ஒரு விஷயம் முக்கியமாக கேட்க வேண்டியிருக்கு, அதை மட்டும் அவர்கிட்ட கேட்டுடலாம். இந்த பொது முடக்கம் 40 நாட்கள் ஏற்கனவே இருந்தது, இப்போ 14 நாட்கள். இதன் மூலமாக நம்ம தொற்றினுடைய எண்ணிக்கையை குறைக்க முடியும் அல்லது அந்த கர்வ் வந்து ஃபிளாட் ஆகும் அப்படின்னு நம்ம இதில் கணக்கிட முடியுமா? இந்த பொது முடக்கம் அதுக்கு எவ்வளவு தூரம் அதில் பயனுள்ளதாக இருக்கிறது? நன்றி திரு கார்த்திகை செல்வன் அவர்களே. இந்த பொது முடக்கத்தின் அவசியம் மிக மிக அவசியம். ஏன் என்று சொல்கின்றேன் என்றால், சைனா போன்ற வூஹானிலிருந்து தொடங்கிய சைனாவிலேயே அது குறைவாகுவதற்கான காலகட்டத்தை நாம் அனைவரும் அறிவோம். செய்தித்தாள் வழியாகவோ அல்லது மற்ற மீடியாக்கள் மூலமாகவே அறிவோம். 67 நாட்கள் வூஹான்ல பொது முடக்கம் நிலை முறையாக திட்டமிடப்பட்டு அந்த நாட்கள்லாம் நம்ம சொல்லி வீணாக்க வேண்டாம் டயத்தை. அப்போது மோர் தென் 2 months அங்கே கரெக்டாக இருந்திருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, ஊரடங்கு உத்தரவுன்ற ஒரு பிரின்சிபிளை நாம் முறையாக கடைபிடித்திருந்தோம் என்றால் சீக்கிரமாகவே இந்த நம்பர் ஆஃப் கேசஸ் குறைய தொடங்கி இருக்கும். அதுவும் இல்லாது இப்போது ஃபஸ்ட்டு ஊரடங்கில் இருந்த அந்த ஆக்டிவ்னஸ் வந்துட்டு ரெண்டாவது ஊரடங்கு எக்ஸ்டெண்ட் செய்யும்போது அந்த ஆக்டிவ்னஸ் ஆஃப் தி ஊரடங்கினுடைய பின்பற்றலை நமது மக்கள் மிக கவனக்குறைவுடன் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்லலாம். அதனுடைய விளைவாகத்தான் இன்றைய தினத்திலே நாம் சென்னையிலே கூடுதலாகவும், சென்னையை சுற்றியுள்ள 4 மாவட்டங்கள் மிக கூடுதலாகவும், தென் மாவட்டங்களில் மிகவும் குறைவாகவும் நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். இது நிதர்சனமான உண்மை. இந்த சமயத்திலே இதனுடைய வேகம் குறைகின்றதா, இல்லை அந்த தொற்று உள்ள நோயாளிகளை கண்டறிய ஆக்டிவ் சர்வேலன்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, அவர்களை கண்டறிந்து அவர்களை ட்ரீட் செய்து அவர்களுக்கு தேவையான குவாரண்டைன் கொடுத்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதியை கொடுத்து மருத்துவர் கவனிக்கக்கூடிய அந்த நிலையில் இருப்பவர்கள் நிச்சயமாக திரும்பி போவார்கள். தட் மீன்ஸ் தே வில் பி ட்ரீட்டட் ப்ராப்பர்லி அண்ட் தே வில் நாட் பி டையிங். ஏன் என்று சொல்கின்றேன் இதை உறுதியாக, சார்ஸ் என்ற நோயிலே less than 3% for the whole CFR case fatality rate. ஸோ கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் என்ற பயம் இல்லை என்பதால் தைரியமாக நாம் ஊரடங்கை தளர்த்தி நாம் விட்டுவிட்டோம் என்றால் இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏசிம்டமெட்டிக் கேரியர்ஸ் என்று சொல்வோம் அல்லவா, அவர்கள் கூடுதலாக காணப்படுவார்கள். அவர்களுக்கு வெவ்வேறு பகுதியிலே தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாமல் கூட அவர் சங்கடத்திற்கு ஆளாகலாம். இப்பொழுது நான் ஊரடங்கு என்று சொல்லும்போது வெவ்வேறு தரப்பட்ட வயதினர்களையும் கவனமாக காத்து கொண்டு வருகின்றார்கள் வீடுகளிலே, குழந்தைகளாகட்டும் வயோதிகர்களாகட்டும். அந்த விதத்திலே ஊரடங்கு அவசியம். இந்த அவசியம் என்பதை நமது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் உணர்ந்து அதற்கான வழிமுறைகளையும் பின்பற்றி இப்பொழுது வந்த போன ஜீவோப்படி 14 நாட்கள் அவசியம். இந்த 14 நாட்களில் கட்டாயமாக கேஸுகள் குறைவதற்குத்தான் வழிவகை உண்டு. ஏன் என்று சொல்கின்றேன் என்றால், தென் மாவட்டங்களில் இருக்கவர்கள் நன்றாக உணர்ந்து விட்டார்கள். அர்பன் ஏரியாஸ் என்று சொல்லுவோம் அல்லவா, டிப்பிக்கல் அர்பன் என்று சொல்லுவோம் நாங்கள் ஆங்கிலத்திலே. அதில் சென்னை நம்ம தமிழ்நாட்டிலே உண்டு. ஆக சென்னை போக்குவரத்தும் அதில் வெளியில் டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் ஆல்ரெடி குறைத்து விட்டார்கள், கட் செய்து விட்டார்கள் என்று சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அந்த நகரத்தில் ஏற்கனவே கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ், அதாவது ஏற்கனவே நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியிலே யாரும் மூமெண்ட்ஸ் இல்லாமல் இருந்தால் இந்த தொற்று டெஃபினட்டாக குறையும். ரெண்டாவது, we have to calculate the வைரஸ் இன்குபேஷன் பீரியட். என்ன சொல்கிறாங்க, இந்த COVID-19 என்ற வைரஸு 5 நாள்லேருந்து 10-14 நாள் வரைக்குள்ள அவருக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டவருக்கு வெளில தெரியும், அவர் ரத்தத்திலேயோ அவருடைய சளி மாதிரிலே தெரியுன்றது நிதர்சனமான உண்மை. அப்பேற்பட்டவர்கள் நிச்சயமாக நம்மளுடைய அரசாங்கம் சொன்ன அந்த முறைப்படி தவிர்த்திரு, வீட்டிலிரு, இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் செய்து எந்த இடத்துக்கு அடிப்படையில் ஒரு இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு திரு மாரியப்பன். ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், அது மாற்று முழு முடக்கம் அப்படின்னு நம்ம வச்சோம். ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இருந்து ஒரு பார்ஷியல் லாக்டவுன் வரும்போது அது எவ்வளவு தூரம் பயனளிக்கக்கூடியதா இருக்கும், அல்லது அந்த அப்ரோச் தான் சரியா இருக்குமா? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பக்க நெருக்கடி பொருளாதார சிக்கல்களை தவிர்க்க வேண்டியிருக்கு. அப்ப எங்கெங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் தளர்த்த வேண்டியிருக்கு. அந்த தளர்வுகளோடு கூடிய பொது முடக்கம், இப்ப ரெட் ஜோன் தவிர்த்து மற்ற இடங்கள்ல தளர்வுகள், ரெட் ஜோன்லயே சில தளர்வுகள் வருது. அப்ப அது எண்ணிக்கையே அல்லது கர்வ் ஆக்கிறதுல அது ஏதாவது எந்த விதத்துல அது மருத்துவ ரீதியா அது சிக்கலை உண்டாக்கும் அல்லது பயனுள்ளதா இருக்கும்?
அதாவது நம்ம சொல்கிற அந்த ஆரஞ்சு ஜோன், அந்த கிரீன் ஜோன் என்ற பகுதியிலே ஒவ்வொரு பகுதிக்கும் ஏற்பட்டுள்ள நெருக்கடியவோ பொருளாதார நெருக்கடியவோ கலந்தாலோசிக்க வேண்டியவர் அங்கே உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது முக்கியமாக அங்கு உள்ள மாவட்ட கலெக்டரும் அதில் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த மந்திரிகளும் முதலமைச்சரும் கலந்து ஆலோசித்து இந்த கம்பெனியை திறக்கலாம், இதனால் வராது என்பதை பரிசாட்சித முறையில், அதாவது ட்ரையல் அண்ட் எரர் முறையில் நம்ம அதை செய்தால் ஒரு 1 வீக் பார்த்தோம்னா அங்கே கேஸ் அந்த ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த ஆளை சரி லெட் இட் கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போகலாங்க ஐயா. ஆனா அதுல நிர்வாக ரீதியான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்கல, அவசியமே இல்லை. நான் உங்கள்கிட்ட கேட்கறது இந்த தொற்றினுடைய வீச்சு குறையுமா? இப்ப பார்ஷியல் லாக்டவுன் மூலமாக தொற்று இன்னும் அதிகரிக்காம இருக்குமா? இந்த கர்வ் வந்து ஃபிளாட்டன் ஆகிறதுக்கு இது வழிவகுக்குமான்னு கேட்கிறேன். ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்ம முழு ஊரடங்கு வேணும், ஒரு கம்ப்ளீட் லாக்டவுன் இருக்கணும் அப்படிங்கிற முடிவுகள் எடுக்கிறோம். எப்போ அப்படி தேவையா இருக்கு, எப்போ அது ரிலாக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு? இருங்க அதான் இப்போ வந்து இந்த பார்சியல் லாக்டவுன் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் எல்லாமே இம்மீடியட்டாக கர்வ் ஃப்ளாட்டன் ஆகுங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுத்திருக்கிறது இப்போ ஒன்லி 14 days. இந்த 14 daysலேயே ஃப்ளாட்டன் ஆகுங்கிற கணக்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது இப்போ இதுவரைக்கும் நம்மளுடைய மூமெண்ட்ஸுடைய சப்போர்ட்டில் இதுவரைக்கும் அந்த கேஸில் சென்னை மாதிரி ஏரியாவில் கூட்டிகிட்டு தானே இருக்குது. அப்போ இம்மீடியட்டாக நம்ம ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் another 14 days கழிஞ்சு தான் நமக்கு தெரியும். ஆகையினால இம்மிடியேட் ஃப்ளாட்டனுங்கிறது இப்போதைக்கு நம்ம சாத்தியமாகாது என்பது என்னுடைய கருத்துங்கய்யா. நன்றி திரு மாரியப்பன், இணைப்பில் வந்து உங்க கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். அரசியல் தலைவர்களுடைய அவங்க வந்து சொல்லுங்க திரு மாரியப்பன், நிறைவு செய்யுங்க. பேசலாங்க அவங்களுடைய கருத்துக்கள் நம்ம கேட்டுக்கோம். ரைட், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அரசியல் தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு பெறலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடர்கிறது. திரு திருமாவளவன் அவர்கள்ட்ட தொடங்குறேன். நீங்கள் முன்வைத்த இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது. மாநில அரசாங்கம் நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறோம், திரு செல்வராஜ் சொல்றார், அவரும் அந்த கோரிக்கைகளை ஏற்கிறார். இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய நிதி சிக்கல்கள், இதற்கு இடையே தான் இந்த விஷயங்களை கவனிக்க வேண்டி இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய 14 நாட்கள்ல உங்களுடைய ஆலோசனைகளாக அல்லது நீங்க முன்வைக்கக்கூடிய தீர்வுகளாக என்னென்ன விஷயங்களை முன்வைக்கிறீங்க திரு திருமா? அதாவது கோவை செல்வராஜ் அவர்கள் பேசிய அந்த கருத்துக்கள் ஒரு கூட்டணி கட்சி என்கிற முறையில் பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது. அண்ணன் சிபிஆர் அவர்கள் அதை குறை சொல்ல மாட்டார். கிட்டத்தட்ட நான் என்ன கருத்தை சொல்ல விரும்புகிறேனோ அல்லது எஸ்பி லட்சுமணன் என்ன சொல்ல விரும்பினாரோ அல்லது அண்ணன் TKS இளங்கோவன் என்ன சொல்ல கருதினாரோ அந்த கருத்தை தான் அப்படியே கோவை செல்வராஜ் அவர்களும் சொல்லியிருக்கிறார். மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு போதிய நிதி அளிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து. இது குற்றச்சாட்டா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம அரசியல் கோட்பாடுகளை விவாதிக்கல. ஒவ்வொரு குடிமகனுக்கும் இதுல பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்புணர்வோடு தான் நம்முடைய கருத்துக்களை சொல்லுகிறோம். ஊரடங்கு எதற்காக? கட்டாயமாக நோயை தடுப்பதற்காக அல்ல, அல்லது சிகிச்சை அளிப்பதற்காக அல்ல, பரவலை கட்டுப்படுத்துவதற்காக தேவைப்படுகிறது. நீட்டிக்கட்டும், இன்னும் 2 மாதம் கூட நீட்டிக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதனால் ஏற்படுகிற ஒரு பக்க விளைவு, ஒரு பின் விளைவு, பொருளாதார நெருக்கடி, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுடைய பாதிப்பு, உற்பத்தி நின்று விட்டது, விநியோகம் நின்று விட்டது, எல்லா போக்குவரத்து உட்பட அத்தனையும் முடங்கி கிடக்கிற நிலையில் நிச்சயமாக அரசுக்கும் ஒரு நெருக்கடி இருக்கிறது, இல்லை என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் 68,000 கோடி ரூபாயை 50 கோடீஸ்வரர்களுக்கு இந்த அரசு தள்ளுபடி செய்கிறது. அது இந்த காலகட்டத்தில் தேவையா? எதற்காக? அதுலதான் நிதியமைச்சர் ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. அதுல ஒரு குழப்பத்தை எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு உருவாக்குறாங்க அப்படிங்கிறது பொது மத்திய நிதித்துறை அமைச்சருடைய அவர்கிட்ட இருந்து தொடங்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அத்தனை பேருமே அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. என்ன கருத்து சொல்றாங்க? அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? திரு சிபிஆரே சொல்லுவார், இப்ப ரைட் ஆஃப் நீங்க குழப்பறீங்க. நாடு நிதி நெருக்கடியில் சிக்கி இருக்கிற போது இந்த 50 கோடீஸ்வரர்களை காப்பாற்றுவது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா, முதன்மைத்துவம் வாய்ந்த ஒன்றா என்ற கேள்வி எழுகிறது. இரண்டாவது, புதுசா அந்த சென்ட்ரல் விஸ்தா என்கிற பெயரில் பிரதமருக்கு புதிய இல்லம் கட்டுவதற்காக 20,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அதற்கான ஆணை இருக்கிறது.
இவ்வளவு கடுமையான நெருக்கடி இருக்கும்போது இந்த செலவுகளை எல்லாம் தவிர்த்து கொண்டால் என்ன, தள்ளி போட்டால் என்ன, அல்லது அதை நிறுத்தி கொண்டால் என்ன என்ற கேள்வி எழுகிறது. எனவே நாட்டு மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நிவாரண நடவடிக்கைகளோடு பொருளாதார நெருக்கடிகளை சமாளிப்பதற்கான செயல் திட்டங்களோடு ஊரடங்கு நீட்டிக்கப்பட வேண்டும். ஊரடங்கு கூடாது என்று எப்படி நாம் சொல்ல முடியும்? தளர்த்துங்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? ஆகவே ஊரடங்கு அல்லது முழு அடைப்பு கூடாது என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் என்ன நிவாரண நடவடிக்கைகள் இந்த 2 முறை ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட இந்த 40 நாட்களை எப்படி உருப்படியாக மத்திய மாநில அரசுகள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன என்ற கேள்வி எழுகிறது. அதைத்தான் நாம் இந்த இடத்திலே குற்றச்சாட்டாக அல்லது ஒரு குறைபாடாக நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோமே தவிர இதில் எந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. மத்திய மாநில அரசுகள் போதிய நிதியை பெருக்க வேண்டும், நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும், ஏழை எளிய மக்களை பட்டினிச்சாவுக்கு தள்ளவிடாமல் தடுக்க வேண்டும். ஏற்பட்டிருக்கிற அத்தனை நெருக்கடிகளையும் எதிர்கொள்வதற்கு உருப்படியான செயல் திட்டங்கள் தேவை என்பதுதான். குணமடைந்து வருகிற மருத்துவ சிகிச்சை கொடுத்து குணமடைந்து வரவில்லை. அவர்கள் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உள்ளூர் அவர்களுக்கு ஏற்படுகிற எதிர்ப்பு சக்தியால் திரும்ப வீட்டுக்கு வருகிறார்கள். என்ன நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர்களை காப்பாற்றி இருக்கிறோம். மருந்து கண்டுபிடிக்கல உலகம் முழுக்க இருக்கிற சிக்கல். அதுக்கு தடுப்பூசியோ மருந்தோ இன்னும் கண்டுபிடிக்கல. அதுல அரசாங்கம் சாதித்து விட்டது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இவ்வளவு பேர் குணமடைந்து வந்திருக்கிறார்கள், நாம் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அதுல அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இறப்பு விகிதம் மிக குறைவாக இருக்கிறது, அதை நம்ம கட்டுப்படுத்தி இருக்கிறோம். இப்ப நியூயார்க்ல மட்டும் 60,000 பேர் இறக்கின்ற மரணிக்கிற, அமெரிக்கால மட்டும் 60,000 பேர் மரணிக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. கட்டுப்படுத்தவில்லை. ஏன்னா உலகம் முழுவதும் நீங்க சொல்லுவதை போல உலகம் முழுவதும் சிகிச்சைக்கு மருந்து இல்லை, உலகம் முழுவதும் வேக்சினேஷன் இல்லை, தடுப்பு மருந்து இல்லை. இது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும், இந்தியாவுக்கும் பொருந்தும். ஆனால் ஏதோ நாம் நடவடிக்கை எடுத்து உரிய முயற்சிகளை மேற்கொண்டு தொற்றுக்கு ஆளானவர்களை எல்லாம் மருந்து கொடுத்து சிகிச்சை கொடுத்து காப்பாற்றியதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது ஏற்புடையதில்லை. நீங்கள் தனிமைப்படுத்துகிற வேலை மட்டும்தான் நம்ம செய்யறோம். நம்ம கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தனிமைப்படுத்தி அவங்களுடைய இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்குது. அல்லது மரணிக்கிற நிலையை கொண்டு போல 90 வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் இன்னைக்கு குணமடைந்து வீடு திரும்பக்கூடிய சூழலும் இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் தான் அவங்க சொல்றாங்க. அதை நம்ம மறுக்க முடியாது. இந்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையால் அல்ல. ஒரு 99 வயசு ஒரு பெரியவர் கூட 2ஆம் உலக போரிலே பங்கேற்ற இங்கிலாந்திலே திரும்பி வந்திருக்கிறார், குணமடைந்து வந்திருக்கிறார். அது செல்ஃப் இம்யூனிட்டிங்கிற அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியால் மக்கள் குணமடைந்து வருகிறார்களே தவிர அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையால் அல்ல. அரசாங்கம் 2 வேலையை செய்து, ஒன்னு ஊரடங்கு, இன்னொன்னு குவாரண்டைன். அதுக்கு அவங்க கண்டுபிடிக்கிறது பரிசோதனைகளின் மூலமாக நோய் தொற்றுக்கு ஆளானவர்களை தனிமைப்படுத்துகிற முயற்சி. அது அரசாங்கத்து மருத்துவமனையிலோ அல்லது அரசாங்கத்தின் பார்வையிலோ அல்லது தனிப்பட்ட முறையில் வீட்டிலோ குவாரண்டைன் செய்கிறார்கள். இந்த நடவடிக்கைகள் அனைத்துமே கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான், சமூக பரவல் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் எடுத்துதான் ஆக வேண்டும். இதை வரவேற்கிறோம். ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருப்பவர்களின் மிக முக்கியமான சவால் பொருளாதார ரீதியாக பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை அரசாங்கம் கவனிக்கணும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. அதே நேரத்துல இங்க நோய்வாய்ப்படக்கூடியவர்களை அல்லது இந்த தொற்று பரவாமல் இருக்கிறதையும் அரசாங்கங்கள் நடவடிக்குது. குறைஞ்சபட்சமா தமிழ்நாட்டில் அவங்க கிளைம் என்ன, தமிழக அரசாங்கத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அல்லது முதலமைச்சர் எல்லோருமே சொல்லக்கூடியது மார்டாலிட்டி ரேட் 1.1% தான் தமிழ்நாட்டில். இங்க குணமடைகிற சதவீதம் 54%. நீங்க மகாராஷ்டிராவோட கம்பேர் பண்ணா இந்தியாவுக்குள்ளேயே தமிழ்நாட்டில் நாங்க இந்த உரிய சிகிச்சைகளை கொடுக்கிறோம் அப்படின்றாங்க. அதை நம்ம மறுக்க முடியுமா? இதை கிளைம் பண்றது இந்த மாதிரி கிளைம் பண்றதுதான் பாலிடிக்ஸ். இது உலகம் முழுக்க இதுதான் நிலை. மார்டாலிட்டி ரேட்ங்கிறது உலகம் முழுக்க இதுதான் நிலை. இது எந்த அரசாங்கம் ஒப்பீட்டளவில் இது குறைவு இல்ல. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அமெரிக்கால 60,000 பேர் இறக்குறாங்க. தடுப்பு நடவடிக்கைகள்ல எந்த அளவுக்கு நம்ம சாதித்திருக்கிறோம்னா, இந்தியா மிக மிக பின்தங்கிய இடத்துல தான் இருக்கு. என்ன நம்ம நாட்டை பார்த்து அவன் காப்பி அடிக்கிறான் சொல்லுங்க? கைத்தட்ட சொன்னோம், விளக்கேற்ற சொன்னோம், வேற என்ன நம்ம செஞ்சிருக்கிறோம்? ஊரடங்குங்கிறது உலகம் முழுக்க இருக்கிறது தானே. அமெரிக்காவிலையும் ஊரடங்கு இருக்குது, இத்தாலியிலையும் ஊரடங்கு இருக்குது, ஸ்பெயின்லயும் ஊரடங்கு இருக்கு, இங்கிலாந்துலயும் ஊரடங்கு இருக்கு. எந்த நாட்டுல ஊரடங்கு இல்லை, எந்த நாட்டுல முழு அடைப்பு இல்லை. அதனால நம்ம பார்த்து பின்பற்றுவதற்கு என்ன, நாம இன்னைக்கு பாராட்டணும்னு சொன்னா கேரள மாநில அரசை நம்ம பாராட்டலாம், ஒடிசா மாநில அரசை பாராட்டலாம். தனிப்பட்ட முறையில மாநில அரசுகள் எடுத்திருக்கிற நடவடிக்கை
நடவடிக்கைகள் பரிசோதிக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை சதவிகிதம் என்பது அங்கு அதிகமா இருக்கு. ஓரளவுக்கு அதுல அவங்க வந்து சாதித்திருக்கிறார்கள் நம்ம சொல்ல முடியும். மற்றபடி குணமடைந்து வந்தவர்களுக்கு நாங்கள் தான் பொறுப்பு, கட்டுப்படுத்தியது நாங்கள் தான் பொறுப்புங்கிறது முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ். இது செல்வராஜ் குறுக்கிட விரும்புறாரு. நான் வரேன் உங்கள்கிட்ட. உங்க குற்றச்சாட்டுகளுக்கான பதில் நான் 2 பேர்த்தையும் பெற்றுட்டு வரேன் நான். திரு செல்வராஜ், இதுல மருத்துவம் இப்ப வந்து நமக்கு உரிய மருந்து கண்டுபிடிக்கப்படல அல்லது தடுப்பூசி இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும், உலகம் முழுக்க இதுதான் நிலை. ஆனா இதை நம்ம வந்து பெருமை தேடிக் கொள்வதாக வர்றதுதான் அரசியல் அப்படிங்கிறார் திரு திருமாவளவன். அதாவது உலகம் முழுவதும் மருந்து கண்டுபிடிக்கலங்கிறது எல்லாருக்கும் உண்மைதான். மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் சொல்லுகிற வார்த்தையில அரசாங்கம் வந்து ஒன்றும் செய்யாத மாதிரி சொல்றது வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அது எப்படி அவர் வாயில் அந்த வார்த்தை சொல்றாருன்னு எனக்கு கூச்சமா இருக்கு. காரணம், தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு வந்து இந்த 44 நாளா அத்தனை டாக்டர்களும் செவிலியர்களும் எல்லாருமே இன்னைக்கு இவ்வளவு மக்களை காப்பாற்றி 1250 பேர் உடல்நலம் பெற்று இன்னைக்கு குணமாகி வீட்டுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் உயிரை பணையம் வச்சு 24 மணி நேரம் அவங்களும் கூட இறந்துருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்களுக்கு சேவை செய்யறாங்க. அதை வந்து எப்படி கொச்சப்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு மருத்துவர்களையும் செவிலியர்களையும் அரசாங்கம் செய்யற இந்த பணியை வந்து இதை விட எப்படி செய்ய முடியும்? அரசு எவ்வளவு தெளிவா தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் மருத்துவமனைகளை தனியா நியமிச்சு இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கோயம்புத்தூர்ல இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க, பெருந்துறையில போய் பாருங்க, கரூர்ல எல்லா இடத்துலயும் குணமா எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இவ்வளவு சிறப்பா செஞ்சிருக்கிற ஒரு செயல்பாட்டை தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களும் பாராட்டும் போது அரசியல் ரீதியா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்றத வன்மையா கண்டிக்கிறேன். நான் இது ஒரு தவறான உதாரணம். நீங்க அரசியல் பண்ணுங்க வேண்டாங்களா? இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்றது வந்து ஒரு ஏமாற்றுத்தனம். அரசியலுக்காக நீங்க செய்யறது இதை வன்மையா கண்டிக்கிறது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களே கண்டிக்கிறாங்க இதை. ரைட். இப்ப திரு திருமாவளவன் அவருக்கு அதுக்கு பதில் சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி டாக்டர் சுமந்த் இன்று மாலை நம்மளோட நேரலையில் இருக்கும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. மார்டாலிட்டி ரேட் நம்ம கட்டுக்குள்ளதான் வச்சிருக்கோம், மாற்று கருத்து இல்ல. அதை விட இந்த டபுளிங் எத்தனை நாட்கள்ல தொற்று இரட்டிப்பாகிறது அப்படிங்கறத கவனிக்க வேண்டியிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 4 நாள்ல இரட்டிப்பாகக்கூடிய சூழல் இருக்கு. அப்ப இன்னொன்னு நீங்களே சொல்றது, இந்த தொற்று வந்தவர்கள்ல 98% மாணவர்களுக்கு அறிகுறியே இல்லாம இருக்கு. அப்ப அறிகுறி இல்லாம நிறைய அறிகுறியோட இருப்பாங்க, இல்லாமலும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்காக அவங்களோட இம்யூனிட்டியில சரியாகக்கூடிய சூழலும் இருக்கு. அப்ப இதை எப்படி கிளைம் பண்றதுங்கிறதா திரு திருமாவளவன் முன்வைக்கிற கேள்வி. திரு லட்சுமணன் குறுக்கிட விரும்புறீங்க? ஒரே ஒரு விஷயம், நீங்களே குறிப்பிட்ட மாதிரி சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையாளர் 2 உண்மைகளை ஒத்துக்கிட்டார். ஒண்ணு, கடந்த 4 நாட்கள்ல சென்னையில பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை 2 மடங்கு ஆயிருக்கு. அப்படி பாசிட்டிவ் என்று கண்டறியப்பட்டவர்கள் 98% பேருக்கு அறிகுறியே இல்லை. ஆனால் அவர் சொல்ல தயங்கிய 3வது உண்மை என்ன தெரியுமா? இந்த 4 நாட்களில் பாசிட்டிவ் என்று கண்டறியப்பட்ட 510 பேர்ல சுமார் 175 பேர் பிரைமரி கேசஸ், அதாவது அவர்கள் வீட்டில் யாருமே பாசிட்டிவ் கேஸ் ஏற்கனவே இல்ல, அவர்கள் வெளியூர் போயிட்டு வந்தவர்கள் நபர்கள் அல்ல, அவர்களுக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரியல அப்படின்ற கேசஸ் கிட்டத்தட்ட 35%. இவ்வளவு பெரிய உண்மையை ஒரு ஆணையாளர் ஏன் சொல்ல மறந்தார்னு எனக்கு தெரியல. இதுல என்ன ஒரு விஷயம் அடங்கி இருக்குன்னா, மத்திய அரசின் நிறுவனமாக சென்னையில் அமைந்திருக்கிற தேசிய தொற்றுநோய் நிறுவனத்தினுடைய அறிவியல் ஆலோசனை குழுவினுடைய தலைவராக இருக்கிற டாக்டர் ஜெயபிரகாஷ் ஒரு கருத்தை சொல்றார். சென்னையை பொறுத்த வரைக்கும் சமூக தொற்றுங்கிறது பரவி 10 நாள் ஆச்சு, அது பரவ தொடங்கி 10 நாட்கள் ஆயிடுச்சு. என்ன காரணமோ தமிழக அரசு அதை ஏற்க தயங்குகிறது. இனிமேலும் வெட்கப்படாதீங்க, சமூக தொற்றுன்னு ஒத்துக்கோங்க அப்படின்னு அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இப்ப நான் சொன்ன கருத்தா கூட நீ டாக்டரான்னு யாரோ சிலர் கேட்கலாம். இல்ல, மிகப்பெரிய அவருடைய டாக்டர் ஜெயபிரகாஷுடைய பணியே இந்த தொற்று நோய்களை ஆராய்ச்சி செய்து அதை எப்படி குணப்படுத்துவதுங்கிறதா அவருடைய முழுமையான பணி. அப்படிப்பட்ட டாக்டர் ஜெயபிரகாஷ் சொல்ற கருத்தை இந்த தமிழக அரசு ஏத்துக்கொண்டு எதுக்காக அவங்க தயங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. சமூக தொற்றுன்னு சொன்னீங்கன்னா, இப்ப தினசரி அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியில வர்றாங்க இல்லையா மக்கள், அவன் தன்னுடைய பயத்தினால இனிமேல் வாரம் 1 தடவை 2 தடவை போனா போதும், இல்லாட்டி அது கூட போக வேண்டாம், வீட்டு வாசலே நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வை அவர்கள் பெறுவதற்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். இல்லாட்டி கண்ணு கட்டிய தூரம் வரை நோ கேசஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் அடைகிறதுக்கு சென்னைக்கு எனக்கு தெரியல எவ்வளவு சீக்கிரம் அது அடையும். அதே மாதிரி தமிழ்நாடு அரசு சில விஷயங்கள்ல தங்களுடைய தயக்கத்தை உடைத்து உண்மைகளை போட்டு உடைக்கணும். கோவை செல்வராஜ் சொல்றது நிஜம்தான். அகில இந்திய அளவுல வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு 46 சோதனை மையங்களை தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறோம். சுமார் 10,000 சோதனைகளை தினசரி செய்யற தகுதி, அந்த கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு. ஆனால் நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கிற கிட்டி எவ்வளவு தெரியுமா? 1,10,000 தான் மீதி இருக்கு. நாம ஏதாவது கொள்முதல் பண்ணிருக்கிறோம், ஆர்டர் கொடுத்திருக்கிறோம்னு அறிக்கை இது வரைக்கும் அரசு கிட்ட இருந்து வரல.
பிரதமரிடம் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக முதலமைச்சர் பேசுகிற போது எங்களுக்கு பிசிஆர் கிட்ட கொடுங்கன்னு கேட்டார். மத்திய அரசு பதில் வரல. அப்ப அரசு கொடுத்த கணக்கின் அடிப்படையில என் கையில இருக்கிற புள்ளி வரப்படி 1,10,000 தான் இருக்கு. சமூக தொற்றாக பரவ ஆரம்பித்து விட்ட இந்த சூழல்ல நீங்க இந்த ரேண்டம் டெஸ்டிங்கிற வார்த்தையை முதலமைச்சர் நேற்று பயன்படுத்தினார். அப்ப நீங்க சோதனையை அதிகப்படுத்துற போது இன்னும் ஒரு வாரத்துக்கு தான் இந்த கிட்டு போதுமானதா இருக்கு. இதே ஸ்டேஜ்ல பண்ணா கூட இந்த 10 நாளில அந்த கிட்டு தீர்ந்து போயிடும். அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றத அந்த விஷயத்தை வெள்ளை அறிக்கையெல்லாம் விட வேண்டாம். ஒரு புல்லட்டின்ல ஒரு பாயிண்டா ஒரு காலமா சேர்த்து கூட தமிழ்நாடு அரசு வெளிப்படையா சொல்லணும். இன்னும் ஒரு விஷயம் தயக்கத்துங்கிறதுக்கு நான் எதுக்காக சொல்றேன்னா, நேற்று முன்தினம் மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் கரூர் ஈரோடு அரசு மருத்துவனுடைய முதல்வர், கோவை இஎஸ்ஐ மருத்துவனுடைய முதல்வர், கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய முதல்வர், இந்த 4 பேரோடு தொலைபேசியில் பேசினார். பேசி அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? பிரதமர் உங்களோடு பேச சொன்னார். நீங்கள் நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், அதற்கான பாராட்டுதல்களை என் மூலமாக உங்களுக்கு சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட அடுத்த கேள்வி, உங்களுக்கு வேறு ஏதாவது தேவை இருக்கிறதா, இருந்தால் சொல்லுங்கள், நான் பிரதமரிடம் கன்வே பண்றேன் அப்படின்ற சொன்ன அந்த பொன்னான வாய்ப்பை 4 முதல்வர்களும் 4 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர்களும் தவற விட்டுட்டாங்கன்னு நான் பாக்குறேன். ஏன்னா அதுல ஒரு முதல்வர் வெளிப்படையா பேட்டி கொடுத்திருக்கிறார். அமைச்சர் பேசினார், எங்களை பாராட்டினார், அதற்கு நாங்கள் நன்றி சொன்னோம், அவ்வளவுதான். சோ அவர் சொன்ன அந்த பேட்டியை நான் கையில எடுத்துக்கிட்டு வச்சுட்டு பேசினா ஒரு அற்புதமான வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோம். ஏன்னா அமைச்சர் பேச போறாருங்கிறது மாநில அரசுக்கு, குறிப்பாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு நல்லாவே தெரியும். அப்ப அவர் அந்த முதல்வர்கள் கொடுத்து அமைச்சர் பேசுற போது பாராட்டை ஏத்துக்கோங்க, நல்லா செஞ்சுட்டு இருக்கிறோம், பிசிஆர் கிட்ட வேணும்னா நீங்க கேளுங்கன்ற ஒரு நல்ல வாய்ப்பை அவர் தவற விட்டார். இந்த தயக்கங்களை மாநில அரசு முதல்ல தகர்த்தி எறியணும். செல்வராஜ் பதில கேட்டு பெற்றலாம். ரைட், திரு செல்வராஜ், லட்சுமணன் அவர்கள் சொன்ன அந்த விமர்சனங்களை கேட்டிருப்பீங்க. திரு திருமாவளவனும் பேச விரும்புறார். நான் வர திரு செல்வராஜ் இணைப்பில் இருங்க. அதாவது சொல்லுங்க திரு செல்வராஜ், சொல்லுங்க. எல்லாருமே பேச விரும்புறாங்க. நான் ஒவ்வொருத்தரும் சிபிஆரும் சென்னையை பொறுத்த வரைக்கும் ராயபுரம், விகா நகர், இந்த அண்ணா நகர், தேனாம்பேட்டை பகுதிகளில் வந்து அதிகமாக ஜனத்தொகை இருக்கக்கூடிய சாதாரண அடித்தடை மக்கள் இருக்கிற இடத்துல அந்த நோய் இருக்கிறவங்களுக்காக 2 பக்கம் தடுப்பு ஏற்படுத்தி யாரும் வர வேண்டாம், வெளியே போக வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த நோய் உள்ளவங்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, நல்லா வந்துட்டாங்க. அந்த பக்கத்தில் இருந்தவங்களும் இவங்க வந்து யார் சொல்றது கேட்காம தயவு செய்து யாரும் குறையா சொல்ல, இந்த மக்கள் வந்து வெளியே வர்றது போறது இவங்களை வந்து திருப்தி பண்ணவே முடியறதில்ல. நமக்காக தான் நம்ம நோய் நல்லாகணும், நமக்கு நோய் வந்துடக்கூடாதுங்கிற பாதுகாப்புக்கு தான் இப்படி செஞ்சிருக்காங்கிறத மறந்துட்டு ஏன் எங்களை தடுக்கிறீங்கன்னு சண்டை போடுறாங்க. அந்த தடுப்பு கிட்ட போய் காவல்துறையோட அந்த மாதிரி எல்லாம் நடந்து அதனுடைய விளைவு தான் வந்து அந்த வீட்டில் யாருக்குமே நோய் இல்லாட்டி கூட மற்றவர்களுடைய தொற்று அதான் காத்துல பறக்குங்கிறாங்க இல்லையா, 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கூட வருங்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு அந்த மாதிரி சிலவருக்கு நோய் வந்திருந்தாலும் அதையும் இன்னைக்கு டெஸ்ட் பார்த்து ஊரடங்கின் மூலமா நம்ம என்ன சாதித்தோங்கிற கேள்விலாம் இன்னும் நிறைய பண்ணணும். இதுக்கு நான் பதில் சொல்ல சரி, நீங்க இணைப்புல இருக்கு. திரு டி கேஸ் பதில் சொல்ல விரும்புறேன். திரு டி கேஸ் நான் வர திரு செல்வராஜ், திரு டி கேஸ் கேட்காம அவங்களும் இந்த ஊரடங்கு ஒரு நிமிஷம் இந்த ஊரடங்க வெற்றிகரமா நடத்தணும்னா மக்களுக்கு உணவு தேவை. மக்கள் வெளியே போய் சினிமா தியேட்டருக்கு போறது இல்ல, கடற்கரையில போய் ஓய்வு எடுக்கிறது இல்ல, அவங்களுக்கு உணவுக்காக வெளியே போறாங்க. இப்ப ஆர்டர் போட்டிருக்காங்க. மாநில அரசு எல்லா மக்களுக்கும் உணவு வழங்க வேண்டும். எங்க தலைவர் டிவிக்கு முன்னால உட்கார்ந்து ஏதோ பேசுறாருன்னு சொல்றாரு. எங்க தலைவர் தொலைக்காட்சிக்கு முன்னால உட்கார்ந்து தினந்தோறும் எங்களுடைய கழக நிர்வாகிகளை அழைத்து எந்த இடத்திலே உணவு பற்றாக்குறை இருக்கிறதோ அங்கே போய் உணவு வழங்குங்கள், மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுங்கள் என்று அவர்களுக்கு உத்தரவிட்டுக் கொண்டிருக்கிறார். அரசாங்கத்துக்கு மீது அவர் சொன்ன எந்த குற்றச்சாட்டுக்கும் அரசாங்கம் இதை அரசியலாக்குகிறார் என்று சொன்னார்களே தவிர எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை. ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலே அவர் சொன்னவற்றிற்கு எந்த விளக்கமும் இந்த அரசு கொடுக்கவில்லை. அவர் தொலைக்காட்சியின் முன்னாலே உட்கார்ந்து பேசுவது என்பது கழக தோழர்கள் மக்களுக்கு உணவு தேவைகளை பூர்த்தி நிறைவேற்றுவதற்கு ஆங்காங்கே செல்ல வேண்டும் என்று சொன்னார். இதில் அவர் எந்த ஆதாயமும் எதிர்பார்க்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் பாடுபடுகிறார். இதில் அரசியல் என்று சொன்னால் எது அரசியல் என்பதை அவர்கள் விளக்க வேண்டும். அவர் சொன்னதிலே இதுதான் அரசியல், இதை வைத்து அரசியல் செய்கிறார் என்று சொல்லவில்லை. அவர் எதை சொன்னாலும் அதற்கு பதில் சொல்லாமல் ஒரு தவறான குற்றச்சாட்டு. முதலில் இந்த ஊரடங்கு முழுமையாக
இல்ல திரு ஒரே டி.கே.எஸ். ஒரு முடிக்கட்டும், தேவை. உங்கள்ட்ட வரேன் நான். அனைத்து மக்களுக்கும் உணவு கிடைக்க வேண்டும். உணவுக்காகத்தான் அவர்கள் வெளியே போகிறார்கள். உணவு அவர்களுக்கு கிடைப்பதற்கு அரசாங்கம் மட்டும் செயல்பட முடியாது. எதிர்க்கட்சிகளையும் அரவணைத்து செய்ய வேண்டும். இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சிகளை புறக்கணித்து ஏதோ செய்கிறார்கள். உணவுக்காக தான் மக்கள் வெளியே வருகிறார்கள் என்ற உண்மையை இந்த அரசாங்கம் உணர்ந்து கொள்ளவில்லை. அப்படி அந்த நிலையிலே எதிர்க்கட்சிகள் முன்வந்து செய்யும் பொழுது அதை தடுக்கும் நோக்கத்தில் அல்லது அதற்கு காரணம் கற்பிக்கும் நோக்கத்தில் எங்கள் தலைவரை குறை சொல்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நன்றி. திரும்ப இருங்க, ஒரு நிமிஷம் திரும்ப இணைப்புல இருங்க. நான் திரு சிபிஆர் போயிட்டு வந்துடுறேன். அவர் ஒரு கருத்து சொல்ல முற்படுறாரு. நான் திரு சிபிஆரோட கருத்தை கேட்டு உங்கள்கிட்ட வரேன். திரு சிபிஆர். இந்த ஊரடங்கு என்பது ஏதோ பாரத பிரதமரோ தமிழக முதலமைச்சரோ மிகவும் விருப்பப்பட்டு கொண்டு வரப்பட்டதை போல ஒரு தோற்றத்தை இவர்கள் உருவாக்க முயல்கிறார்கள். வேறு வழியே இல்லாமல் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த ஊரடங்கு. காங்கிரஸ் முதலமைச்சர் எல்லோருக்கும் முன்பாக அறிவிக்கிறார், ஊரடங்கை நாங்கள் நீடிக்கிறோம். எதிர்க்கட்சி முதலமைச்சராக இருக்கிற ஒரிசா முதலமைச்சர் பிரதமருக்கு முன்பாகவே அறிவிக்கிறார். காங்கிரசோடு இணைந்திருக்கின்ற சிவசேனா முதலமைச்சர் அவர் இதை நீடிக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆக ஊரடங்கு என்பது ஏதோ தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக கொண்டு வரப்பட்டதல்ல. கொண்டு வரப்பட்டதனுடைய நோக்கம், இதுவரை மருந்தே கண்டுபிடிக்கப்படவில்லை உலகெங்கும். இதுவரை இந்த தொற்றை தடுப்பதற்காக ஒரு மருத்துவ முறை இன்னும் வரவில்லை. இது யதார்த்தமான உண்மை. இந்த உண்மையை மனதிலே கொண்டு மத்திய மாநில அரசுகள் செயல்படுகின்றன. அப்படி மத்திய மாநில அரசுகள் சிறப்பாக செயல்படுவதால் தான் இன்னும் இந்த தொற்று மிக பெரிய அளவில் நம்முடைய தேசத்தில் பரவாமல் இருக்கிறது. இது யதார்த்தமான உண்மை. இந்த உண்மையை ஒரு அரசியலாக்குவதற்கு யாரும் விரும்பவில்லை. நானோ நம்முடைய சகோதரர் கோவை செல்வராஜ் அவர்களோ பாரத பிரதமரோ அல்லது தமிழக முதல்வரோ மருந்து கண்டுபிடித்து இருவருக்கும் சிகிச்சை கொடுத்து விட்டார்கள் என்று எங்கேயும் சொல்லவில்லை. நோயாளிகள் வந்தார்கள், அரசு மருத்துவமனையில அவர்கள் இருந்தார்கள், முறையாக அவர்கள் கவனிக்கப்பட்டார்கள். முறையாக கவனிக்கப்பட்டதன் காரணமாக அவர்கள் இந்த தொற்றிலே இருந்து விடுபட்டு அவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு அது நெகட்டிவ் என்ற நிலை மாறிவிட்ட பின்புதான் அவர்கள் அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள். இது உண்மை. இதை ஒரு மாநில அரசு சொல்வதற்கு எதற்காக வெட்கப்பட வேண்டும்? ஒரு மத்திய அரசு சொல்வதற்கு எதற்காக வெட்கப்பட வேண்டும்? யார் சிறப்பாக செயல்பட்டாலும் அவர்களை பாராட்டுவது என்பது இன்றைய மனித நேயமிக்க எல்லோருடைய கடமையாக நான் கருதுகிறேன். அண்ணன் இளங்கோவன் அண்ணன் அவர்கள் மிக அற்புதமாக செயல்பட்டால் நாங்கள் ஏன் அதை குறை சொல்ல போகிறோம்? அண்ணன் சொல்லுகிறார், நான் கேட்கிறேன், இந்த தொற்றை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாது. இந்த தொற்றை எப்படி பரிசோதனை செய்வது என்பதும் யாருக்கும் தெரியாது. இவ்வளவு விரைவாக இத்தனை இடங்களில் பரிசோதனை கூடங்கள் வந்திருக்கிறதே என்பதே மிகப்பெரிய சாதனை. அதை கூட புரிந்து கொள்ளாமல் எத்தனை பேருக்கு நீங்கள் பரிசோதித்திருக்கிறீர்கள் என்று கேட்பதே சரியான கேள்வி அல்ல. யாருக்காவது இந்த வியாதியினுடைய குணங்கள் தெரியப்படுகிறது அல்லது இந்த வியாதியால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவருக்கு இருமல் இருக்கிறது, அவர்களுக்கு காய்ச்சல் இருக்கிறது, அவருக்கு சளி இருக்கிறது, இது போன்று அவர் படிப்படியாக இந்த 14 நாட்களுக்குள்ளாக அவர் உடல்நலம் வேகமாக குன்றி வருகிறது என்றால் அவரை உடனடியாக நாம் அணுகி அவருக்கு சோதனை செய்வதுதான் இன்றைக்கு இருக்கின்ற சூழலில் சாத்தியம். அதுல மாற்று கருத்து 7.5 கோடி தமிழர்களுக்கும் பரிசோதனை செய்து விடுவது என்பது யாராலும் முடியாது. ஏதோ இவர்கள் எதையாவது ஒரு குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக அரசுகளை குறை சொல்லி கொண்டு திருமாவளவனும் என்ன சொன்னார்னா, அவர் ஊரடங்கை எதிர்க்கிறேன்னு சொல்லல, ஆனால் இந்த விஷயங்களை நீங்க அட்ரஸ் பண்ணிருக்கணும்ல அப்படிங்கிறாரு. அல்ல, ஊரடங்கை ஒப்புக்கொள்ள முடியாது என்று முதல் வார்த்தையே இந்த பேட்டியிலேயே சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சொன்ன முதல் வார்த்தையே இந்த ஊரடங்கை ஏற்புடையதல்ல என்றுதான் சொன்னார்கள். நீங்கள் வேண்டுமானால் இந்த பதிவை பாருங்கள், அவருடைய முதல் வார்த்தையே அப்படித்தான் தொடங்கியது. அதாவது அவர் உரிய நிவாரணங்கள் அறிவிக்கப்படாமல் கொண்டு வருவது அப்படிங்கிறது அவர் திரும்ப அதுல விளக்கமா சொல்லும்போது சொன்னாரு. யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது.
1 கோடி கொடுங்கள், 4 கோடி கொடுங்கள், 5 கோடி கொடுங்கள் என்று பொறுப்பில்லாமல் எதிர்க்கட்சி சொல்வதே அரசியலாக்குகின்ற தன்மை தானே. இல்ல 1000 ரூபாய்க்கு மேல இன்னொரு கூடுதலா 1000 ரூபாய் கொடுங்க அப்படிங்கிறது பொறுப்பில்லாததுன்னு நம்ம பார்க்க முடியுமா? ஒரு சாமானிய குடும்பத்துல 1000 ரூபாயை வைத்துக் கொண்டு எப்படி 50 நாட்களை ஓட்டுறது, 40 நாட்களை எப்படி ஓட்டுறது, 54 நாட்களை எப்படி ஓட்டுறது அப்படிங்கிற கேள்வி வரும் தானே. முடியுமா? எதையுமே அது ஒரு இறந்தவர்களுக்கு 1 கோடி கொடுங்கள் என்று சொல்வதிலே எந்த தவறும் இல்லை. இதையெல்லாம் நடைமுறையில செய்ய முடியுமா என்று யோசித்து பேசுவதுதான் பொது வாழ்க்கையிலே இருக்கின்ற தலைவர்களுக்கு அழகு என்று நான் கருதுபவன். அதைத்தான் நான் சொல்கிறேன். நன்றி திரு சிபிஆர். அண்ணன் இபிஎஸ் அவர்களும் நம்ம பேசலாம். மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். மத்திய அரசிடமிருந்து பெற்றுத் தருவது ஒவ்வொருவருடைய கடமையும் கூட. நான் ஒன்றை சொல்லுகிறேன், இந்த நேரத்தில் ஒருவரை பாராட்டியே ஆக வேண்டும். நான் ஒன்றை சொல்லுகிறேன், நம்முடைய பக்கத்து மாநில முதல்வர் அருமை அண்ணன் நாராயணசாமி அவர்கள் என்ன சொன்னாரோ அதை அறிவாலயத்திலே சென்று அண்ணன் இளங்கோவன் அவர்கள் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அவர் காங்கிரஸ் முதல்வர், அவர் என்ன சொல்லுகிறார், மத்திய அரசு என்ன முடிவு எடுக்கிறதோ, நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லா புறங்களிலும் சூழ்ந்திருக்கின்ற இந்த தமிழக அரசு என்ன முடிவு எடுக்கிறதோ அதையொட்டியே நம்முடைய முடிவுகளும் இருக்கும். அதுதான் இந்த மாநிலத்தில் என்னுடைய மக்களுடைய நலனை காப்பதற்கான வழியாக அமையும். இப்படித்தான் இணைந்து செயல்பட வேண்டும். இப்படி இணைந்து செயல்படுவதும் ஒருமித்த கருத்தை கொண்டிருப்பதும் இந்த நிலையில் உலகமே தயாராக இருக்கிறோம். மிகப்பெரிய அதே திரு நாராயணசாமி நேர்பட பேசு நிகழ்ச்சியிலே சொன்னாரு, இவ்வளவு கோரிக்கைகளை வச்சிருக்கிறோம் செய்யலன்னாரு. செயல்பட வேண்டும் என்பதுதான் சரியாக இருக்கும். சரி, நான் இணைப்புல வரேன். திருமாவளவன் மன்னிக்கணும், ஒரு சிறிய இடைவேளை எடுத்துட்டு வரேன். ஏன்னா விரிவா நீங்க பேசுறதுக்கான 2-3 விஷயங்களுக்கு பதில் சொல்லணும். மன்னிக்கணும், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். நேர்பட பேசி தொடர்கிறது திருமாவளவன், உங்களோட கருத்துக்களை முன்வைக்கலாம். இது உலகளாவிய ஒரு பிரச்சனை என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. எல்லோரும் சேர்ந்து மனித குலத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புக்கு ஆட்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே இதில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி அல்லது பாஜக கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி என்று பிரிந்து நின்று கருத்து சொல்வதற்காக நாம் இங்கே வரவில்லை. மனித குலத்தை காப்பாற்ற வேண்டும், அதில் பிரதமரும் அடக்கம், சாதாரணமான ஒரு குடிமகனும் அடக்கம். இப்போ அரசு எடுத்த நடவடிக்கைகள் எதுவுமே செய்யல அப்படின்னு பொத்தாம்பதுல சொல்லி நம்ம கொச்சைப்படுத்தல. அவர் என்ன கோவை செல்வராஜ் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டார், வன்மையாக கண்டித்தார். சரி, கண்டிக்கட்டும், அவர் கட்சிக்காக பேசுகிறார், ரைட். அதனால சிபிஆர் அவர்களும் நாம ஏதோ சாவு இந்த வீட்டில் போய் பணமா இருக்கணும்லாம் ஆசைப்படுறோங்கிற மாதிரிலாம் சொன்னார். நாம் அந்த விவாதத்துக்கே போக வேண்டியதில்லை. நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி மிகவும் ஆபத்தான ஒரு நெருக்கடி. ஒரு பேரிடரை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு பரபரப்போ ஒரு பொறுப்பு உணர்வோ நமக்கு வெளிப்படவில்லை அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, இப்போ 3 விஷயத்தை நான் சொல்றேன். 1, 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தின் மூலமாக சாதாரண மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, அதுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யுங்க, குறைந்தபட்சம் 15 நாட்களுக்கான சம்பளத்தை முன்பணமாக கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா அன்றாட காட்சிகள், தினங்கள், அதை நம்பியே வாழக்கூடிய மக்கள். அது பற்றி அரசு இதுவரையில் என்ன முடிவெடுத்திருக்கிறது? சாதாரண மக்களை பாதுகாப்பதற்காக தான் இங்க முக்கியம். ஊரடங்கா அல்லவாங்கிறதுல பிரச்சனை. ஊரடங்கு நீட்டிக்கிட்டும் 2 மாசமோ 3 மாசமோ நீட்டிக்கிட்டோம், அது அரசாங்கத்துக்கு தான் தெரியும், அவங்க முடிவெடுக்கட்டும். ஆனால் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு என்ன நாம் திட்டங்களை வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி. அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு 61,500 கோடி ரூபாய் தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. போன 2019 ஒதுக்கின நிதியை விட 13.4% குறைவு. அது 30 நாள் கூட வேலை கொடுக்க முடியாது. ஆனா பேரு 100 நாள் வேலை திட்டம். இது 1. 2, அவர் எஸ்பி லட்சுமணன் சொன்னார், கல்லூரி முதல்வர்கள் வாய்ப்பு இழந்துட்டாங்க. நான் அந்த மாறுபடுறேன். ஏன்னா இது கல்லூரி முதல்வர்களுடைய பொறுப்பு இல்லை, மாநிலத்தினுடைய முதல்வர்களுடைய கடமை. இவங்க என்ன செய்யணும்? கோவை செல்வராஜ் அவர்களா இருந்தாலும் சரி, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருந்தாலும் சரி, எங்களுக்கான அதிகாரத்தை கொடுங்க, நாங்க RT-PCR வாங்கிக்கிறோம், எங்களுக்கு பணம் கொடுங்க. ப்ரொக்யூர்மெண்ட்ங்கிறது எங்களுக்கான அதிகாரம். இது எங்க மாநிலத்துக்குள்ள எப்படி கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் இருக்குங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு சோதனை மையம், எத்தனை கருவிகள் தேவை, அந்த அதிகாரத்தை எங்கள்கிட்ட கொடுங்கன்னு தானே கேட்கணும். எதுக்கு ICM அந்த அதிகாரம் இருக்கு? வீடு தீப்பிடிச்சு எரியும் கிட்ட சொல்லு, நான் அனுப்புறேன் வண்டின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு அங்க வச்சிருக்கிறத, நீ வண்டியை வாங்கிக்க, தீயணைப்பு எந்திரத்தை வச்சுக்கோ, நீயா ஆபத்தான நேரத்தில் நடவடிக்கை எடுத்து ஒப்படைக்கணும். அதிகாரத்தை டீசென்ட்ரலைசேஷன்ல பண்ணணும்.
அப்ப ப்ரொக்யூர்மெண்ட் அதிகாரத்தை எதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்கு? எதுக்காக ஐசிஎம்ஆர் வச்சிருக்கு? இது எவ்வளவு அயோக்கியத்தனம் இது! பேரிடர் நேரத்தில் மத்திய அரசாங்கம் இந்த அதிகாரத்தை குவித்து வைத்திருப்பது மாநில உரிமைகளில் தலையிடக்கூடிய ஒரு விஷயம் இது. அது கோவை செல்வராஜ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மத்திய அரசாங்கத்தோட சண்டை போட்டு அந்த உரிமையை வாங்கணும். இது வெறும் மருத்துவக் கல்லூரி முதல்வருடைய கோரிக்கை அல்லது. ஒரு பிரதமர்கிட்ட பேசுறதுக்கு மாநில முதலமைச்சர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. மூன்றாவது, புலம்பெயர் தொழிலாளர்கள், அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்கள், இவங்களை கொண்டு வர்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு மத்திய அரசு? சொல்லுங்க. இந்த இடத்துல நமக்கு ஆத்திரம் வருது. புலம்பெயர் தொழிலாளர்கள் நீங்க பாட்டுக்கு ஊரடங்கு அறிவிச்சிருவீங்க, 2 லட்சம் பேர் கூடி நிற்கிறான் டெல்லியில. அந்த 2 லட்சம் பேர் அவன் ஊருக்கு நடந்து போறான். அப்ப நோய் தொற்று பரவுமா பரவாதா? என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை? 2 நாள் 3 நாள் நீங்க அவகாசம் கொடுத்து அவன் ஊருக்கு போறதுக்கான ஏற்பாட்டை பண்ணிட்டு ஊரடங்கு நீங்க அறிவிச்சிருக்கணும். ஊரடங்கு திடுதிப்புன்னு அறிவிச்சிட்டு எடுத்தங்க விடுத்தன்னு அறிவிச்சிட்டு அவன் அதாவது கொரோனா பரவுவதற்கு எது காரணமா இருக்கு? கும்பல் கூடுறதுதான். 5 பேர் ஒரு இடத்துல கூடக்கூடாதுன்னு கேஜ்ரிவால் ஆணையிடுறாரு. இவங்க 500 பேர் கூடக்கூடிய பாராளுமன்றத்தை மார்ச் மாசம் 23ஆம் தேதி நடத்திட்டு இருக்கிறாங்க. ட்ரம்ப் நடத்திட்டு இருக்காங்க. ஜக்கி வாசுதேவ் விழா நடத்திட்டு இருக்காங்க. அப்ப கொரோனா பரவாதா? நோய் தொற்று பரவாதா? அப்ப இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் நம்ம விமர்சிக்கிறோம், சுட்டி காட்டுறோம். புலம்பெயர் தொழிலாளர்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்புறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு நீங்க 3 மாசம் ஊரடங்கு நடத்துங்க. இவ்வளவு நாள் கழித்து இன்றைக்கு தான் நீங்க சிறப்பு ரயில்களை வச்சுக்கலாம், நீங்க கொண்டு போலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இன்னும் அயல் நாடுகளில் தேங்கி கிடக்கக்கூடிய இந்தியர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இந்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? சிபிஆர் குறுக்கிட விரும்புகிறார். உங்களுடைய 3 முக்கியமான குற்றச்சாட்டுகள், விமர்சனங்களுக்கு திரு சிபிஆர் பதில் சொல்ல விரும்புகிறார். திரு சிபிஆர், இந்த கருத்து எதற்காக நான் சொல்றேன்னா, இதுதான் இந்த நிவாரண நடவடிக்கை அரசாங்கத்தினுடைய செயல் திட்டங்கள் மந்தமாக இருக்கிறது, மக்கள் நலனை சார்ந்து இல்லை என்கிற குற்றச்சாட்டை வைப்பதற்கு காரணம் மக்கள் நலன் கருதிதான், நாட்டு நலன் கருதிதான், மனிதகுலம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி கிடையாது. நன்றி நன்றி திரு காப்பாற்ற கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் ஒரே அணிதான். கொரோனா தான் மற்ற எதிரணி. கொரோனாவுக்கு எதிராக நாம் அனைவரும் ஒரே அணியில் தான் இருக்கிறோம். இது ஒரே கூட்டணி தான். எதிர்கட்சியா பார்க்க வேண்டாம், எதிர்கட்சிக்காரன் பார்க்க வேண்டாம். மனித குலத்தை காப்பாற்றுவதற்கான அறப்போரில் நாம் அனைவரும் ஓர் அணியில் தான் இருக்கிறோம். அதில் நாம் ஒவ்வொருவரும் விடுபட்டு போன விஷயங்களை நாம் சுட்டிக்காட்டுகிறோம். அவ்வளவுதான். வெளிநாடுகளில் தேங்கி கிடக்கிற இந்தியர்களை கொண்டு வந்து சேருங்கள். நிவாரணத்தை 3 விஷயங்களை சொல்லிருக்கீங்க. நான் திரு சிபிஆர் திரு கோவில் செல்வராஜ்க்கு போறேன். திரு சிபி ராதாகிருஷ்ணன், உபகரணம் வாங்கிக் கொள்கிற அதிகாரத்தை முழுமையாக மாநில அரசுக்கு ஒப்படையுங்கள். இது என்னுடைய வேண்டும். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இறுதி கட்டத்திலேயாவது இந்த உண்மையை உணர்ந்து கொண்டதற்கு உண்மையாலுமே அவரை நான் பாராட்டுகிறேன். அவருக்கு மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நல்ல சிந்தனை அவருக்கு வந்திருப்பது, இறுதி கட்டத்திலே வந்திருப்பதை நான் வரவேற்கிறேன். இது தளபதி ஸ்டாலினுக்கும் பரவ வேண்டும், இது ராகுல் காந்திக்கும் பரவ வேண்டும். அதற்கு அவர் முழுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் சொல்ல விரும்புவதெல்லாம் ஒன்றுதான். யாருக்கு தெரியும், நீங்கள் கேட்க வேண்டும். எப்படி இதை பரிசோதிப்பது என்பதே தெரியாத ஒரு நிலையில் தொடங்கி இன்றைக்கு இத்தனை பரிசோதனைகள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறார். ஏதோ இந்த வியாதி இதற்கு முன்பாக வந்திருந்ததை போலவும், இந்த வியாதிக்கு மருந்து இருப்பதை போலவும், இந்த வியாதிக்கு எல்லா விதமான பரிசோதனைகளுக்கான தயாரிப்புகள் உலகம் முழுவதும் இருந்ததை போலவும், நம் நாட்டிலே மட்டும் இல்லாததை போலவும் பேசுவதே ஒரு அரசியல் தான். இந்த வியாதியை பொறுத்தளவில் நாம் ஒருவரோடு ஒருவர் இணைந்து செயல்படாமல் தனித்து இருக்க வேண்டும். உடல் ரீதியாக, மன ரீதியாக இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த வியாதிக்கு ஒரு தீர்வாக அமையும். இதற்கு மாற்று என்ன இருக்கிறது? மாற்றே உலகம் முழுவதும் இல்லை. 6 மாத காலம் ஊரடங்கை அமுல்படுத்த வேண்டும் என்று ஆஸ்திரேலியா அறிவித்திருக்கிறது. டோக்கியோவை பொறுத்தளவில் ஜப்பானில் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது என்று. திருமாவளவன் அவர்கள் என்ன காரணம்? முறையாக ஊரடங்கை அமுல்படுத்துவதற்கு மக்களும் ஒத்துழைக்க வேண்டும். அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு நாம் அனைவரும் ஊடகங்களிலே இருந்து, ஊடகத்தில் இருக்கிற நெறியாளர்களிலே இருந்து, பத்திரிகையாளர்களிலே இருந்து அத்துணை பேரும்
ஏழை எளிய மக்களினுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு விழிப்புணர்வு வருகின்ற வகையிலே தான் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் இருக்க வேண்டும். அதுல மாற்று கருத்தே இல்ல. மாற்றாக எந்த வார்த்தையை நாம் இல்ல அதுல மாற்று கருத்தே இல்ல. தீர்வாகாது. எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அதை சுட்டி காட்டுறோம்ன்றாங்க. அவர் என்ன சொல்றாரு? புலம்பெயர்ந்தவர்களை அழைத்து வருவது, மாநிலங்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது, இந்த மாதிரி விஷயத்துல மத்திய அரசாங்கம் ஏன் வந்து எங்கேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க? அழைத்து வருவது என்பது எஸ், நான் ஒன்றை சொல்கிறேன். உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்ற இந்த வியாதியை பொறுத்தளவில் நாம் பெயர்ந்திருக்கின்ற இந்தியர்களை திருப்பி அழைத்து வருவதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது. நம்முடைய விமானங்கள் சென்றடைவதற்கு அந்த நாடுகள் நம்மை அனுமதிக்க வேண்டும். அவர்களை அழைத்து வருவதற்கு அந்த நாடுகள் ஒத்துக்கொள்ள வேண்டும். எங்கெங்கெல்லாம் நீங்களே பார்த்திருப்பீர்கள், 40 நாட்களுக்கு பிறகுதான் இங்கிலாந்தை சார்ந்தவர்களே இது இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு சென்றிருக்கிறார்கள். இப்பொழுது படிப்படியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. நிச்சயமாக எல்லோருடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும் என்பதுதான் மத்திய அரசினுடைய மாநில அரசினுடைய நோக்கமாக. நன்றி திரு சிபிஆர். கிடையாது. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. திரு செல்வராஜ், மத்திய அரசில் பிரதமர் அவர்கள் தேவையான நிதியை ஒதுக்கி தருவார்கள். நிச்சயமாக இந்தியாவில் எந்த ஒரு பகுதியிலும் பட்டினிச்சாவே இல்லை என்கின்ற நிலையை நம்முடைய மத்திய அரசு செய்து காட்டும். யாருக்கும் எந்த விதமான ஐயமும் தேவையில்லை. நன்றி திரு சிபிஆர். நான் செல்வராஜ் அவர்கிட்ட பொறுத்த முன்னாடி திரு டி கேஸ் உங்களுடைய நிறைவு கருத்து பதிவு பண்ணுங்க. நேரம் நமக்கு குறைவா இருக்கு, செய்திக்கான நேரம். நீங்க உங்களுடைய நிறைவு கருத்தை சொல்லுங்க திரு டி கேஸ். என்னுடைய நிறைவு கருத்து, இந்த ஊரடங்கு உத்தரவு முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் மக்களுக்கு உணவு கிடைக்க வேண்டும். இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை என்பதே மாநில அரசின் அதிகாரத்துக்கு சட்டப்படி மாநில அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்ட துறை. இங்கே ஒரு சிக்கல் வரும்பொழுது மத்திய அரசு உடனடியாக மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து இந்த நடவடிக்கைகளை எடுக்க செய்ய வேண்டும். இதில் முக்கியமான விஷயம் உணவு. பட்டினி சாவுகள், இந்த நோய் சாவை விட பட்டினி சாவுகள் அதிகரித்து விடக்கூடாது என்பதில் மிகுந்த அக்கறையோடு திராவிட முன்னேற்ற கழகம் இதை சொல்லி வருகிறது. எங்கள் தலைவர் அவர்கள் அதைத்தான் திரும்ப குறிப்பிட்டு சொல்கிறார். மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்கள் என்று. எங்களை குற்றம் சொல்லிவிட்டு எங்களையும் அழைத்து கொண்டு சென்றால் நாங்கள் சொல்ல போகிறோம். இதில் நோய் இல்லை என்ற நிலையை வந்த பிறகு புதுச்சேரி முதலமைச்சர் சொல்கிறார், நீங்கள் சொல்லுங்கள் என்றால் இங்கே தினமும் அதிகரித்து கொண்டு போகிறது. புதுச்சேரி முதல்வர் சொல்வதை நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், உணவு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். கிடைத்தால் அவர்கள் வெளியேற மாட்டார்கள். அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறவில்லை என்றால் இந்த நோயை முற்றிலுமாக கட்டுப்படுத்த முடியும். அதற்கான ஏற்பாடுகளை மாநில அரசு செய்ய வேண்டும். மத்திய அரசு மாநில அரசின் கோரிக்கைகளை ஏற்று நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்த பொருளாதாரம், தொழில், மற்றதெல்லாம் பிறகு மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமையை முதல் கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் எங்களுடைய தலைவர் அவர்கள் சொல்வதையெல்லாம் இவர்கள் அதை அரசியலாக்குகிறார்கள். அனைத்து கட்சி கூட்டம் போடு என்றால் எங்கள் தான் மருந்தா கண்டுபிடிக்க போகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். மருந்து கண்டுபிடிப்பதற்காக நாங்கள் கூட்டம் போட சொன்னோம். இதன் பின்விளைவுகள் என்ன என்பதை இந்த அரசாங்கம் முதலில் சிந்திக்கவில்லை, இப்பொழுதும் சிந்திக்க மறுக்கிறது. இந்த ஊரடங்கின் பின்விளைவுகள் என்ன? பஞ்சம், பசியால் சாவு, பட்டினி சாவுகள், பிறகு அதன் மூலம் ஏற்படக்கூடிய குற்றங்கள் அதிகரித்தல், இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் சுட்டிக்காட்டும் பொழுது எங்கள் தலைவர் மிகுந்த பொறுப்போடு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக செயல்படும் பொழுது அவருடைய கருத்திலே தவறு இருந்தால் அல்லது அவருடைய கருத்துக்கு விளக்கம் இருந்தால் அதை கொடுக்க வேண்டுமே தவிர பொத்தாம் பொதுவில் திட்டக்கூடாது. இதுதான் எங்கள் கருத்து. நன்றி திரு செல்வராஜ். சுருக்கமா உங்க நிறைவு கருத்துக்களை முன்வைங்க. நான் திரு லட்சுமணனோட நிறைவு செய்றேன். சுருக்கமா. அதாவது அண்ணன் இளங்கோ அவர்கள் சொன்னார், இன்னைக்கு பக்கத்து மாநிலம் கேரளாவை எடுத்துக்கங்க, கர்நாடகா எடுத்துக்க, ஆந்திரா எடுத்துக்க, தெலுங்கானா எடுத்துக்க, எல்லா மாநிலத்திலையும் ஆளுங்கட்சி இது நோயை குணப்படுத்துறதுக்கு, நோயை தடுக்கிறதுக்கு, மக்களை காப்பாற்றுறதுக்கு உயிரோட போராட்டம். இந்த பிரச்சனையில் எல்லா எதிர்க்கட்சி தலைவரும் எல்லா மாநிலங்கள்லையும் மாநில அரசு எடுக்கிற நடவடிக்கையில் ஒத்துழைத்து அவங்களோட சிறப்பாக செல்லவிட்டுருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் எதிர்க்கட்சி தலைவர் இப்படி டெய்லி ஒரு குற்றச்சாட்டு, காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று சொல்கிறார். நான் ஒன்று கேட்குற ஒரு அனைத்து கட்சி கூட்டங்கிறார். காவிரி பிரச்சனை வந்தபொழுது இதே மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே காவிரி கூட்டம் போட்டார். உங்களே எல்லா எதிர்க்கட்சியிலும் கூப்பிட்டு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசி
எல்லா கருத்து கேட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு மக்கள் பாதிக்கிற ஒரு பொதுவான ஒரு நாடு மாநிலமே பாதிக்கிற பிரச்சனைனா கண்டிப்பா அது நடத்துவார். அது ஒன்றும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது நோய் பிரச்சனை, இது டாக்டர்கள் தான் சரி பண்ண முடியும். டாக்டர்களை தவிர இது வெறும் மருத்துவ பிரச்சனை மட்டுமே இல்ல திரு செல்வராஜ், அதுதான் அவர் குறிப்பிடுறாரு. அதனால அந்த நீங்க அமைச்சிருக்கிற 12 குழுவுல ஒரு குழு மருத்துவ குழு. சிகிச்சையை பத்தியே நாங்க பேசல. ரைட். அவர்களுடைய பசி பட்டினியால் கூடாது மக்கள். அதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? குழுவுல யாராவது அரசியல்வாதிகள் இருக்காங்களா? ஏறத்தாழ 2.5 மக்கள் எல்லாருமே நிபுணர்கள். 17 பேர் நிதி அவர்களை எப்படி காப்பாற்ற போகிறீர்கள்? கூட அப்போலோ ஹாஸ்பிட்டல் மருத்துவர்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. கலந்து பேசி இன்னைக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும், எப்படி செய்யணும், இன்னைக்கு அந்த ஆரஞ்சு கலருக்கு என்ன செய்யணும், பச்சைக்கு என்ன செய்யணும்னு எல்லாமே முதலமைச்சர்கிட்ட அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. முதலமைச்சர் பட்டினி சாவு அந்த இளங்கோவன் அடிக்கடி சொல்றாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பட்டினி சாவு என்னைக்குமே வராது. அரிசி நிறைய விளைஞ்சிருக்கு. இந்த வருஷம் 1,80,000 மெட்ரிக் டன் அரிசி நெல் உற்பத்தி தமிழ்நாட்டில் பயப்படவே வேண்டாம். நல்ல மழை, காய்கறிகள் நிறைய விளைச்சல் இருக்கு. அரசு இன்னைக்கு 5 கிலோ அரிசி எல்லாருக்கும் மாசத்துக்கு 5 கிலோ 3 மாசத்துக்கு அச்சா போட சொல்லிருக்கு. அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு நாளும் தன்னை அவர் இருக்கிற வரைக்கும் இந்த பஞ்சமும் வராது, பட்டினி வராது, பிரச்சனை இல்ல, நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் சொல்றேன், எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா எம்எல்ஏகளும் எல்லா அமைச்சர்களும் ஒரு வீட்டுக்கு 5 கிலோ அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் சொந்த பணத்துல வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. வெளி மாநிலத்து மக்களும். நன்றி திரு செல்வராஜ். நேரம் குறைவா இருக்கு, புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன். திரு லட்சுமணனுக்கான நேரம், எனக்கு அடுத்த செய்திக்கான நேரம். திரு செல்வராஜ், திரு லட்சுமணன், கடுமையான கட்டுப்பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற சிவப்பு மண்டலத்தில் இருக்கிற மக்கள் அந்த பகுதி ஆரஞ்சு மண்டலமாக மாற வேண்டுமானால் மத்திய சுகாதார அமைச்சகம் சில நிபந்தனைகளை வைத்திருக்கு. ஒன்று, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 21 நாட்களுக்கு தொற்றே இருக்கக்கூடாது. அவர்கள் சொல்ற அடுத்த நிபந்தனை கான்டாக்ட் ட்ரேசிங்கை முழுமையாக செய்ய வேண்டும். ஆனால் சில எண்ணிக்கையில் இருக்கிற போது தமிழ்நாடு அரசு அதை 100% முழுமையாக செய்தது. ஆனால் இப்போது அந்த ஆயுதம், கொரோனா போருக்கு எதிரான அந்த ஆயுதம் நம் கையை விட்டு போய்விட்டது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு சென்னையில கண்டுபிடிக்கப்பட்ட 189 பேருக்கு அந்த கான்டாக்ட் ட்ரேசிங் எடுத்துட்டு போனா குறைஞ்சது 30 to 120 பேர் வரைக்கும் ஒரு நோயாளி அடையாளம் காட்டுகிறார் தன்னுடைய கான்டாக்ட்ஸாக. அப்படியானால் சுமார் 10,000 பேரை நம்ம தேடி போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. இது அரசால் முடிகிற காரியம் அல்ல. சோ இப்ப நம்ம இந்த சிவப்பு மண்டலத்தில் இருக்கிற மக்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள், நானும் சென்னைவாசி தான், தனி மனித விலகலை கடைபிடிப்பதும் பொது இடங்களில் கூடுவதை தவிர்ப்பதும் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றுவதற்கான ஒரே ஆயுதம். அதை முழுமையாக செய்து அரசுக்கு ஒத்துழைக்கிறதல்ல, அது 2ஆம் பட்சம் தான். நம்மளை நாமளே காத்துக் கொள்வதற்கு அது ஒண்ணுதான் முதன்மை ஆயுதம். அதை முதல்ல பயன்படுத்துவோம் நான் கேட்டுக்கிறேன். நன்றி திரு லட்சுமணன். இன்னும் அடுத்த 14 நாட்கள், மே 3ஆம் தேதிக்கு பிறகான 14 நாட்களும் இருக்கு. அதை எதிர்கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்கிறது. அரசாங்கம் மட்டுமல்ல, தனிநபர்களாக எல்லோருமே சேர்ந்து அதில் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. வந்திருந்த விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு விஷயம் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு